இந்த மைக் செட் ஆகுது. மைக் ஓகே ஆகுமா? செக் பண்ணிட்டீங்களா? இது போட மாட்டாங்க, செக் ஆகுது, செட் ஆகுது. செக். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட வால்யூம் மட்டும் செக். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஓகே. சரி, நம்ம கூடிய ஆரம்பிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துகளோடு இந்த ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இதில் பிரசன்ட் ரிவ்யூவா? அதான் கொடுத்தாச்சு, ஆனால் வரலையே. பாடல் எண் 60, தேவ கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தர்தாம் தாவீதின் தேவன் நமக்காய். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தர்தாம் தாவீதின் தேவன் நமக்காய். முன் சென்றாரே அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது,
அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இந்த ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய அன்பு சகோதரர் கந்தசாமி அவர்கள் வந்து ஜெபத்திலே வழி நடத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா உன்னையிலே வாசம் செய்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஒருவருக்கு சுதீகன மகிமையாகவும் இயேசுகிறிஸ்து நாமத்தால் எடுக்கிறோம். அப்பா தகப்பனே, ஆண்டவரே, இன்று கூட ஞாயிறு ஆராதனையில் எங்களுக்காக என்ன சத்திய வார்த்தைகளை வைத்திருக்கிறீர்களோ அதை நாங்கள் கேட்டு ஒவ்வொரு சகோதர சகோதரிலும் பலப்பட கிருபித்தார்களப்பா. தூது கொடுக்கும் சகோதரி மறைத்து நீங்கள் வெளிப்பட்டு அதை கேட்கத்தக்க வண்ணமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த சத்திய வார்த்தைகளில் மேலும் மேலும் பலப்பட கிருபித்தார்களப்பா. இன்று கூட வர தடைப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நமது விசுவாசம் நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனையே விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொர்பமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாகவும் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருக்க எண்ணாமல் அக்கிரமங்களினால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடக்க அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பாரிசத்தில் வீட்டிற்கு செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்திற்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்திற்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசிகளடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்கள் வெளிப்படுத்தி பலியின் ஜீவியத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்திற்குட்பட்டு முதலாம் உயிர்த்தெழுதலடையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து
சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய வழிநடத்தப்பட்டு பூரணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படியாக்கும் மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலவுமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமீன். நம் அனைவரும் அமரலாம். இன்று நாளுக்குரிய காலை தியானம் நம்முடைய அன்பு சகோதரர் டேனியல் விமல்ராஜ் வந்து வாசிக்கும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். காலை தியானம் வியாழக்கிழமை. என்னுடைய அதிகாலை சிந்தனை விருப்பம் என்னவெனில், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். பலினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பிரஸ்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்ற தெய்வீக அழைப்பை நினைவு கூர்ந்து நான் தீர்மானிப்பது என்னவெனில், என்னை வழிநடத்தும் தேவனுடைய கிருபையினால் இன்று பரிசுத்தவான்களாய் ஆகிய நான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றி தொடர்ந்து என் மாம்சத்தையும் அதன் விருப்பங்களையும் தியாகம் செய்வதினால் பரலோக சுதந்திரத்தை என் இரட்சகரோடு சுதந்திரிப்பேன். நான் எல்லாரிடத்திலும் எளிமையாகவும் நேர்மை உள்ளவனாகவும் இருக்க முயற்சி செய்வேன். நான் என் சுய கீர்த்தியையும் கனத்தையும் தேடாமல் மகிமையையும் கனத்தையும் தேவன் ஒருவருக்கே செலுத்துவேன். என் உதடுகளினால் நான் தேவனை ஜாக்கிரதையாக கனம் பண்ணுவேன். என் வார்த்தைகளை எல்லாருக்கும் மிருதுவாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும்படி முயற்சி செய்வேன். நான் தேவனுக்கும் சத்தியத்திற்கும் சகோதரர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் பெரிய காரியங்களில் மாத்திரமல்ல, வாழ்க்கையில் சிறிய காரியங்களை கூட உண்மையாக இருக்க நாடுவேன். தெய்வீக பாதுகாப்பில் என்னுடைய உயர்ந்த நன்மைக்காக எல்லா விருப்பங்களையும் நீக்கும் தெய்வீக கிருபையில் நம்பிக்கை வைத்து சுத்தமான இருதயம் உள்ளவனாக இருப்பதற்கு மாத்திரம் நாடாமல் எல்லா மன விசாரத்தையும் எல்லா அதிருப்தியையும் எல்லா சோர்ந்து போகுதலையும் முற்றிலும் வெறுப்பேன். என் வாழ்வில் தேவனுடைய தெய்வீக கிருபையினால் அனுமதிக்கப்படுவதை குறித்து நான் முறுமுறுக்கவோ சலிப்படையவோ மாட்டேன். ஏனென்றால் எது நடந்தாலும் தேவனிடத்தில் உறுதியான விசுவாசமும் நம்பிக்கையும் எனக்கு உண்டு. ஆமீன். தேங்க்யூ பிரதர். இன்றைய நாளுக்குரிய பரலோகம் அண்ணா நம்முடைய அன்பு சகோதரர் சுகுமார் அவர்கள் வந்து வாசிக்கும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்குரிய பரலோகம் அண்ணா ஆதார வசனம் மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. என்னுடைய விளக்கம், சிலர் விழிப்புள்ளவர்களாய் இராமல் ஜெபிப்பதுண்டு, சிலர் விழித்திருந்தும் ஜெபியாமலிருந்து தவறு செய்வது உண்டு. நம் இரட்சகர் இவை இரண்டையும் ஒன்றுபடுத்தி ஜெபம் செய்யும் முறையை இங்கே உணர்த்துகிறார். நாம் விழிப்புள்ளவர்களாய் இருந்து உலகத்திற்கும் மாம்ச இச்சைகளுக்கும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். விழிப்புள்ளவர்களாக தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களையும் நம் இரட்சகரின் பிரசன்னத்தையும் புதிய பூமியின் மாற்றங்களையும் குறித்து அறிய வேண்டும். இவ்விதம் விழிப்புள்ளவர்களாக இருந்து இடைவிடாமல் ஜெபிக்கவும் வேண்டும். இதன் மூலம் நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் நற்குணங்களும் வலுப்பெறும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக சேர்ந்தும் குடும்பங்களிலும் தனிப்பட்ட ஜெபத்திலும் விழிப்புள்ளவர்களாக ஜெபிக்க வேண்டும். ஆதார வசனம் எபேசியர் 6:18 வரைக்கும். எபேசியர் 6:18 முதல் 20 வரை. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள்.
சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். மற்றொரு ஆதார வசனம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1-13 வரைக்கும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கின்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்றார்கள். கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்றும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கிருபையாக கொடுத்து இப்படியாக ஒரு சமூகத்தில் ஒன்று கூடி அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஸோ அந்த வகையில் அடுத்து நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஸோ இந்த நாளுக்குரிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் சாயலே புத்திரனுக்குரிய ஆதாரம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்முடைய அன்பு சகோதரர் ரஞ்சித் குமார் அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தைகளை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளும்படியாக சபையின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மற்றும் தேவனுடைய மாபெரும் தயவு, அவருடைய விலையேற பெற்ற கிருபினால் கூட நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அவருடைய தெய்வீக சத்திய பாடத்தை கேட்பதற்கு ஒன்று கூட்டிட அன்பின் பரலோக தேவனுக்கு நாம் மீண்டுமாக கூட நன்றிகளையும் துதிகளையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எடுத்துக்கொள்வோம். ஸோ இதனால் கூட நம்முடைய சகோதர சொன்ன விதமாக நான் பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சாயலே புத்திரனுக்குரிய ஆதாரம். கிறிஸ்துவின் சாயலே புத்திரனுக்குரிய ஆதாரம். ஸோ இது ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது கிரைஸ்ட் லைக்னஸ் த எவிடன்ஸ் ஆஃப் சன்ஷிப் என்ற தலைப்பின் கீழாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தியானம் செய்ய போகிறோம். இதற்கே ஒரே ஆதார வசனம் வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஸோ இந்த வசனம் பகுதி நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம் பகுதி தான். அநேக முறை படிச்சிருப்போம். ஸோ அதை குறித்து நம்ம கூடுதலாக என்ன பண்ண போகிறோம், அடிஷ்னலாக பாயிண்ட் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஸோ நம்ம அங்கே ஒரு அம்புக்குறி போட்டிருக்கோம். அவர் நடந்தபடியனா, எவர் நடந்தபடியனா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி நடந்துட்டாரோ அதே போல தானும் நடக்க வேண்டும். அப்படின்னா தானும் என்பது யார் அடையாளப்படுத்துதுன்னா, சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மளே அடையாளப்படுத்துது. ஸோ அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நம்ம நல்லா நீங்கள் கூர்ந்து கவனிக்க போகிறோம். அவருக்குள்
நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் யார் எல்லாம் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க எப்படி காணப்பட வேண்டும் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானும் என் குருவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நடந்துட்டாரோ அதே போல யார் நடக்க வேண்டும், நாம் நடக்கணும் தான் ஆதாரவசனம் பார்க்குறோம். ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிறிஸ்துக்குள்ள நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒருத்தன் எங்கே வரணும், கிறிஸ்து கிட்ட வரணும். வந்தால் மட்டும்தான் அடுத்த ஆளுக்குள்ள கலந்து நடக்க முடியும். அப்படின்னா எப்படி ஒருத்தன் வருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தினுடைய சிறைச்சாலைக்குள்ள நம்ம காணப்பட்டிருக்கோம். பாவத்தினுடைய விளைவா சாபங்கள், அவருடைய விளைவுகள் கடைசி எங்க போகுது, மரணம். அப்ப தீமைகள் சூழ்ந்து கொண்டிருக்க இந்த பூமியின் மத்தியில, இந்த சிறைச்சாலை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது மிகப்பெரிய விசுவாசம் வைக்க வேண்டும். விசுவாசத்தின் மூலமாகத்தான் எங்க வர முடியும், ஃபர்ஸ்ட் அவங்க கிறிஸ்துவக்கிட்டே வர முடியும். வந்ததுக்கு அப்புறம் தேவன் வசனம் அப்படிங்க படிக்கிறோம். ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கேன். என்ன வாய்ப்பு தெரியுங்களா, இப்பேற்பட்ட பாவி எனக்காக தான் கர்த்தர் இயேசு மறிச்சிட்டாங்கன்ற அந்த உணர்வுகள் காணப்படுது இல்லையா, அப்படி காணப்படும் பட்சத்தில் தான் யார் உள்ள வராங்க பார்க்கும்போது கர்த்தராக இயேசு கிட்ட வராங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேக வசனம் வாசிப்போம். திருச்சபையை தேவன் எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா, கிறிஸ்துவுடைய சரீரத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. அதே சமயத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு பார்ப்போம், சரீரத்தினுடைய தலை. ஸோ அப்படின்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து தலை, சரீரமாக சபையை நாம் யாருக்கு வரோம்னா அந்த அவயமாக இருக்கிறோம் காணப்படுறோம். ஸோ அப்படின்னா நம்ம எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள ஃபர்ஸ்ட் எப்படி கொண்டு வர போறோம்னா விசுவாசத்தின் மூலமாக கொண்டு வர போறோம். வந்ததுக்கு அப்புறம் அந்த கிறிஸ்து சரீரத்தில் ஒரு அவயமாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. இந்த வாய்ப்பு பெற்றுக்கொண்ட உடனே நம்ம என்ன ஆக முடியாது, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தடை பார்க்குறோம், உள்ள அழைக்கப்படுறோம், உள்ள வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் அந்த அங்கத்தில் போயிட்டு நம்ம செய்யறதுக்கு ஒரு வழி ஓப்பன் ஆக்கப்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக படிக்க முடியுது. அவருக்குள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நடக்க ஆரம்பிக்கணும். நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நிலைக்க முடியும். நிலைத்தால் மட்டும்தான் அவர் எப்படி நடந்துட்டாரோ அதே போல பார்த்து பண்ண முடியும், நடந்து கொள்ள முடியும் பார்க்கிறோம். மறுபடியும் அந்த 6ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சோ பாருங்க, கிறிஸ்துவுக்குள் ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா இப்ப என்ன பண்ண போறாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் நடக்க போறாங்க. சோ இந்த மிகப்பெரிய அழைப்பு எப்பதான் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, சுவிசேஷத்தில் மட்டும்தான் சிறு வகுப்பாருக்கு மாத்திரம்தான் தேவன் இந்த அழைப்பை கொடுக்கறாங்க. அந்த அழைப்பை ஏற்று வந்தவங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவுக்குள்ள வரணும். அது வருவதற்கு சாதாரண வழி இல்லை. அப்ப எப்படி வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஸ்டர் தமிழ்ல போட்டு வாசிங்க. இவர்கள் ஒரே ஒரு கதவின் வழியாக மட்டுமே அந்த சரீரத்துக்குள் வர முடியும். பாருங்க, ஃபர்ஸ்ட் இவங்க எப்படி உள்ள வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே ஒரு கதவு இருக்கு. அந்த கதவின் வழியாக மட்டும்தான் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ண முடியும், கிறிஸ்துக்குள்ள வர முடியும். என்ன அந்த கதவு அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கலாம். அது கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானமாகிய பலியின் கதவாகும். பாருங்க, கிறிஸ்துக்குள் மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தின் பலியின் கதவு அப்படின்னா தெளிவா புரியுது. ஒரு உலகத்திலிருந்து ஒரு மனுஷன் தன் பாவி என்று உணர்ந்து மனம் திரும்பி விசுவாசத்தை மாத்திரம் போதாது, என்ன பண்ணும் பார்த்தோம்னா அந்த விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட நிலைமை இருக்கு இல்லையா, அந்த நிலைமையை கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணும், முழுமையா ஒப்பு கொடுத்து தேவனோடு என்ன பண்ணும் ஒப்புரவானா மட்டும்தான் எங்க வராங்க பார்க்கும்போது உள்ள வராங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாகும். அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்து மரணத்துக்குள்ள போயிருக்கிறாரு. அந்த மரணத்துக்குள்ளாக என்ன பண்ணுவாங்க, நம்மள முழுமையா அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். அது என்ன பார்க்கிறோம், ஞானஸ்தானத்தின் மூலமாக. அப்பதான் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கதவு ஓபன் பண்ணப்படுது. என்ன கதவுன்னு பார்த்தீங்கன்னா பலியின் கதவு. படிக்கலாம். நம்முடைய சுய சித்தத்தை விட்டுவிட்டு தேவ சித்தத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். பாருங்க, இப்ப இந்த கதவு ஓபன் ஆயிடுச்சு, உள்ள வந்தாச்சு. இப்ப நம்ம எப்படி அங்கீகரிக்கப்படுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய சுய சித்தத்தைய விட்டுட்டு தேவ சித்தம் எதுவோ அது யாரெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்களோ அப்பொழுதுதான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் தான் கிறிஸ்து என்ன பண்ண போறாங்க, ஏன்னா ஸ்டெப்பா பார்க்குறோம். சாதாரண உடனே வர முடியாது இல்லையா. ஒருவன் கிறிஸ்துக்கு நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி வந்திருக்கணும். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தன்னை ஒப்பு கொடுக்கணும். எப்படி அது வழி உள்ள வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலியின் கதவு மரணத்துக்குள்ள ஞானஸ்தானம் உள்ள வர முடியுது. அதுக்கப்புறம் தான் பிதாவாகிய தேவன் என்ன பண்றாங்க, அதை அங்கீகரிக்கிறாங்க. அங்கீகரித்தா மட்டும்தான் அவர் கிறிஸ்துவுடைய சரீரத்தை உள்ள வராரு. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகள்ல நடக்க ஆரம்பிக்கிறாரு.
அடுத்து பின்பற்றுறாரு, அதுக்கப்புறம் சீஷத்துவம்ன்ற ஒரு பேர் எடுக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி பண்ணும்பொழுது மட்டும்தான் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம எடுத்தோம் இல்லையா ஞானஸ்தானம், அந்த ஞானஸ்தானம் எடுக்கும்பொழுது நம்ம ஒரு உறுதி அளிச்சிருக்கிறோம், வாக்கு கொடுத்துருக்கோம். என்ன வாக்கு கொடுத்துருந்தீங்களா? வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்போ நம்முடைய உறுதி என்ன மொழி என்ன பார்த்தீங்கன்னாக்கா, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதை போல. அப்ப தேவனுடைய வல்லமையை பயன்படுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி எழுப்பப்பட்டாரோ அதே போல நாமளும் எழுப்பப்படுவதற்கு என்ன பண்றாருன்னா, நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அப்ப அந்த புதிதான ஜீவன் நம்ம எப்ப பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த ஜீவன் என்ன பார்க்கறனாக்கா, கிறிஸ்துக்குள்ள நாம் வளர்ந்து அதுக்கப்புறம் பெற்றக்கூடிய அந்த சரீரம், அதாவது அந்த அழியாவுக்குள்ள கடந்த போதை பற்றி அப்போஸ்தலன் பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படி அழைக்கப்படக்கூடிய நீங்க எப்படி காணப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனு கூட அடக்கம் பண்ணப்பட்டுட்டோம். எப்போ நம்ம அடக்கம் பண்ணப்பட்டோம் கிறிஸ்துவோட கூட? எப்போ நாம முழுமையான அர்ப்பணிப்பு கொடுத்தோமோ அப்பவே நம்ம அடக்கம் பண்ணப்பட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஆதாமுடைய பாவத்துக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இப்போ நம்ம எங்க வந்துட்டோம்? நிலைமை வந்தாச்சு. ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமை. அப்படின்னா ஆதாமுடைய பாவத்துக்கு நமக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இப்போ அந்த அடக்கம் பண்ணப்பட்டோன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, என்ன அடையாளப்படுத்துது? அடக்கம் பண்ணப்பட்டனாக்கா அந்த பேரா வாசிக்கலாம். அடக்கம் பண்ணப்படுதல். நாங்கள் புதைக்கப்பட்டோம். நமது மனித சித்தத்தை கிறிஸ்துவின் சித்தத்தில் அடக்கம் செய்வது மனிதர்களாகிய நமது மரணமாகும். சோ அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருன்னா, நாம் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டோம்னா, நம்முடைய சித்தம் இருக்குது, அந்த சித்தங்கள், அந்த விருப்பங்கள், ஆசைகள், நோக்கங்கள் எல்லாவற்றும் என்ன பண்றோம்னா கிறிஸ்துவின் சித்தத்திற்கு நம்ம என்ன பண்றோம்? ஒப்பு கொடுக்கும் பொழுது அது நம்ம என்ன பண்றோம்? மரணத்துக்குள்ள போய் என்ன பண்றோம்? புதைக்கிறோம். இனி என் விருப்பம் இல்லை. இந்த வார்த்தை எல்லாமே நம்ம பேசிக்கா பார்த்துட்டு போக போறோம். அநேக முறை கேட்டிருந்தாலும் கூட அந்த வார்த்தையுடைய ஆழங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சுய சித்தம் இல்லா இருக்கிறதுனால தான் மிகப்பெரிய டேஞ்சர் நமக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த அடக்கம் பண்ணப்படுதல், அடக்கம் பண்ணப்படத்துக்கு அப்புறம் தோண்டி எடுக்க முடியுமா? எடுத்தா சரியா இருக்குமா? அப்படின்னா சரியான அடக்கம் பண்ணல. அப்படின்னா முழுமையா ஒப்பு கொடுத்துட்டு, யாருக்குள்ளனா கிறிஸ்துக்குள்ள ஒப்பு கொடுத்துட்டு தன்னுடைய மனித ஹியூமன் பாடி டோட்டலா என்ன பண்றாங்க? சரண்டர் பண்ணக்கூடியவர்கள். அப்படி இருக்கிறவங்க தான் ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த தனித்துவத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் இழந்து கிறிஸ்து சரீரத்தில் இணையறாங்க. எவ்வளவு விஷயம் பாருங்க. ஏன்னா கிறிஸ்துக்குள் நடக்க போறோம் இல்லையா, எப்படி நடக்க போற பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி உள்ள வந்தோன்றத நம்ம என்ன பண்றோம்? பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம இழந்தா மட்டும்தான் அவருக்குள்ள அந்த கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அந்த பரிபூர்ண சரீரத்துக்குள்ள ஒரு அவயவமா போய் சேருவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுது. எதை இழந்தால் நம்முடைய சுய சித்தம், நம்முடைய தனித்துவங்கள், நம்முடைய எல்லா விதமான விஷயங்களையும் கட்டுப்படுத்தி கர்த்தராகிய இயேசுக்கு சித்தம் எதுவோ அதுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது மட்டும்தான், இழக்கப்பொழுது மட்டும்தான் கிறிஸ்துவுடைய சரீரத்தில் நம்ம இணைக்கப்படுறோன்றது அழகாக காண்பிக்கப்படுது. இதுதான் அடக்கம் பண்ணப்பட்ட விஷயங்கள். அடுத்து ஞானஸ்தானத்தினாலே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதை நம்ம படிக்கலாம். ஞானஸ்தானம்னா என்ன, எதுக்குள்ள வந்திருக்குன்றது. ஞானஸ்தானம் மூலம் முழுகினால் நமது விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரும் தண்ணீர் ஞானஸ்தானம் என்று பைபிள் எங்கும் கூறவில்லை. சோ ஞானஸ்தானம் சொல்லும் பொழுது தண்ணீர்ல இறங்கி மூழ்கி எழுந்திருக்கிறோம் இல்லையா, அது மூலியமாக தான் விசுவாசி வருவாங்கன்றத குறித்து இங்க பேசப்படல. இது எந்த ஞானத்தை குறித்து அழையப்படுத்தி பேசிட்டு இருக்குன்னா, நீரில் மூழ்குவது என்பது ஒரு நபரின் விருப்பத்தையும் மரணத்தில் உள்ள விருப்பங்களையும் அடக்கம் செய்வதற்கான ஒரு சின்னம் அல்லது அடையாளம் மட்டுமே. இந்த ஞானஸ்தானம் அது ஒரு சின்னம் அல்லது ஒரு அடையாளம். எதுக்குன்னா, நான் இந்த உலகத்துக்கு மறிக்க போறேன், இந்த உலகத்துக்குரிய எல்லா சூழ்நிலையும் எனக்கு என்ன நான் அதை பயன்படுத்த போவதில்லை, கிறிஸ்துவுக்காக முழுமையாக என்ன பண்ண போறேன்? அவர் சரீரத்துக்குள்ள போவதற்கு நான் ஒட்டுமொத்தம் என்ன பண்ண போறேன்? சாக்ரிஃபைஸ் பண்ண போறேன். அந்த பலியின் கதவுக்குள்ள வருவதற்கு என்ன பண்ண போறேன்? முற்றிலுமா என்ன பண்ண ஒப்பு கொடுக்க போறன்றதை வெளிப்படுத்துது. அப்படின்னா நம்முடைய விருப்பங்களை அடக்கம் பண்றது தான் பேரு மரணம். இதுக்கு தான் பார்க்குறோம், ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்றோம், ஒரு சின்னமாக காண்பிக்கப்படுது. நம்ம சாதாரணமாக புரிஞ்சிக்க வேண்டியது இல்லை. நம்ம தண்ணியில் இறங்கி மூழ்கி எழுந்திருக்கப்படும் பொழுது நான் என்ன பண்ணிட்டேன்? உலகத்துக்கு மஸ்டம். அப்படி இல்லை. தேவனுடைய பார்வை, அவர் சித்தம் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி கூர்ந்து கவனிப்பாருன்னு பார்க்கும் பொழுது, இந்த ஒரு மனிதன் ஏன் ஒப்பு கொடுக்கிறாங்க, தண்ணியில மூழ்கி எழுந்திருக்கப்படும் என்ன அர்த்தம் பார்த்தோம்னா, நம்முடைய ஒட்டுமொத்தமான விருப்பங்களையும் ஆசி நோக்கத்தையும் புதைக்கிறோம். எதிர் மூலியமான
ஞானஸ்தானம் மூலமாக புதைக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துது. இந்த மரணத்துக்குள் பார்க்கும் பொழுது எந்த மரணத்துக்குள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யாரை பார்க்க போறோம்னா அவர் நடந்தபடியே. அப்படின்னா கர்த்தர், இயேசு, சபை ரெண்டே படம் ஃபுல்லா போயிட்டு இருக்கோம். வாசிக்கலாம். மரணத்திற்குள் அவர் இறந்த, அதாவது இயேசு கிறிஸ்து. மரணத்தில் மீட்பருடன் பங்கு. சுய விருப்பத்திற்கு மரணம். பூமிக்குரிய நம்பிக்கைகள், நோக்கங்கள் மற்றும் வாய்ப்புகள் எல்லாமே சரீரத்தின் மரணம் எனப்படும். நம்முடைய சொந்த விருப்பத்தையும் விட்டுவிட்டு தேவனுடைய சித்தத்தை எடுப்பதன் மூலம் மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். சோ அதே விருப்பம் சொல்லப்படுறதுக்கு மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்துல அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் நான் பிரிச்சு போட்டிருக்கேன்னா, அந்த ஞானஸ்தானம் எனக்கு எப்படி ஒப்பு கொடுக்கிறோம், எப்படி அடக்கம் பண்ணப்படுறோம், ஏன் மரணத்துக்குள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து எப்படி பண்ணாங்க, தன்னை ஒப்பு கொடுத்தாங்களா ஞானஸ்தானம் மூலமா? என்ன ஆனிச்சு? தன்னுடைய மாம்சத்தினுடைய முழு விருப்பத்தை தான் பண்ணாங்க. அப்ப ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்த உடனே புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டாரு. மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு? ரொம்ப சைலண்ட். சரி, எப்படி காணப்பட்டுச்சுன்னா, ஏன் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி தன் சுய சித்தம் இல்லாம, சுய வெறுப்பு இல்லாம தேவ சித்தம் எதுவோ, தேவ வெறுப்பு எதுவும் தேடி தேடி பார்த்து வாழ்ந்தார் இல்லையா, அந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, நாமளும் வாழ்க்கை வாழ போறோம். அதே போல பார்க்கும்போது நம்முடைய சொந்த விருப்பத்தை விட்டுட்டு தேவ சித்தத்தை இருப்பதன் மூலம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுது. மூணு ஒரே பாயிண்டா வரும் தான். ஏன் நம்ம பிரிச்சு போட்டிருக்குன்னா, சுய சித்தம் இருக்கவே கூடாது. அதை கட்டுப்படுத்தும் போது தான் தேவ சித்தம் வெளிப்படும். கிறிஸ்துக்குள்ள வர முடியும், அந்த சரீரத்துக்குள்ள வேலை செய்ய முடியும். அப்பதான் சொல்ல முடியும், ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவங்க யாரா இருக்கிறாங்க, புது சிருஷ்டி. ஏன்னா பிரிச்சு பாருங்க, எப்ப கிறிஸ்து வர முடியும்? இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்கு. இப்படி வந்தா மட்டும்தான் கிறிஸ்துக்குள்ள வர முடியும். நான் சத்தியம் கேட்டு உடன்படிக்கை எடுத்த உடனே வந்துட்டோம், நம்மளுக்கு கற்பனையா இருக்கலாம். ஆனா தெய்வீக பார்வை அப்படி இல்லை. அது வரக்கூடிய முறைகள் இருக்குது, அணுகுமுறை இருக்குது, எப்படி அவங்க காணப்படணும், அவங்களுடைய அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியம் பிதாவாக தேவன் ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரிக்கணும். போற வரவங்க எல்லாருக்குமே ஆவி கொடுக்கறது இல்ல தேவன். அந்த அர்ப்பணிப்பை பார்க்கறாங்க. இந்த அர்ப்பணிப்பு முழுமையான அர்ப்பணிப்பா, என் மகனாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட அந்த ஈடுபலியை விசுவாசிக்கிறாரா, அந்த விசுவாசம் உண்மைதான் இருக்கா, அதற்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறாரா தேவன் ஸ்கேன் பண்ணுவாங்க. நீதி உள்ள தேவன் ப்ராப்பரா பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகேன்றது தன்னுடைய ஆவி என்ன பண்றாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா தேவனுடைய வல்லமை எல்லாருக்குமே கொடுக்க மாட்டார். ஓ வராங்க அப்படி இல்லை, தேவன் சரியா நிதானத்தை பார்ப்பாரு. அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு அந்த கிறிஸ்துக்குள்ள ஜாயின் பண்ணி அந்த சரீரத்துக்குள்ளவே வர முடியும். இதெல்லாம் பிகினிங் தான் பார்த்துட்டு இருக்கும். உள்ள வர்றதுக்கு வந்தாலும் மட்டும்தான் சொல்ல முடியும். அவர் நடந்தபடியே, அவர் எப்படி நடந்தாலும் அடுத்து பார்க்க போறோம், அதுக்கப்புறம் நடக்க போறோம். அப்படின்னா இதான் ஞானஸ்தானம் மரணத்துக்குள்ளாட அடக்கம் பண்ணப்படுதான் பார்க்கிறோம். அப்படின்னா நம்முடைய சொந்த சரீரத்தை என்ன பண்றோம், மாம்சத்தை மரணத்துக்குள்ள கொண்டு போய் நம்மளே என்ன பண்றோம், அடக்கம் பண்றோம். இது மிகப்பெரிய விஷயம், நாமளே அடக்கம் பண்றது. அப்ப சரீரத்தின் செயல்பாடுகள் எல்லாமே கட்டுப்படுத்துறோன்றதை புரிந்து கொள்ள முடியுதுன்னு பார்க்கிறோம். ஒருவேளை இப்படி பண்ணா மட்டும்தான் என்ன பண்றோம், தேவனத்திலிருந்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றோம். பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தேவன் அங்கீகரிக்கிறார். இது மட்டும் போதுமானதா? நான் கிறிஸ்துவுக்குள்ள நடக்கணும். அவர் எப்படி நடந்துட்டாரோ, நடக்க விரும்புகிறவங்களுக்கு, கிறிஸ்துவுடைய வழியை பின்பற்றுவர்களுக்கு தேவ ஆவி கொடுத்தாச்சு. தேவன மகனை ஏற்றுக்கொண்டார். இது மட்டும் போதுமானதா? இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்றது அவருக்குள் நிலைத்திருந்து அப்படின்னா ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஆரம்பத்தில் வந்த ஒரு விஷயம் வேறு, கண்டினியூ ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து முடிவு பரிந்து பண்ணும், நிரூபிச்சு காமிக்கணும். அப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கடந்து போகணும். இது எல்லாம் உள்ள வர விஷயமா இருக்குது. அப்ப நாம் என்ன பண்ணணும், தொடர்ந்து கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம் என்பதில் நிச்சயம் உள்ளவராய் காணப்படணும். நான் கிறிஸ்துக்குள்ள தொடர்ந்து இருக்கிறேன்றதை கன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு நம்ம காணப்படணும். அப்ப அவருக்குள்ள அந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோமான்றத இது எல்லாமே நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த பாடம் நம்முடைய புது சிருஷ்டிக்கு சீர்தூக்கி பார்ப்பதற்கு மாத்திரமே தவிர இன்னாருக்கு இல்லை, நம்ம அனைவருக்கும் தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்து பார்க்கும்போது, ஒருவேளை இந்த மாதிரி கிறிஸ்து நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ற விரும்பக்கூடியவங்களுக்கு இன்னொரு ஒரு வழி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 4 விதமான வழிகள் இருக்குது. அந்த வழி நமக்குள்ள சரியா இருக்கும் பட்சத்தில் நம்ம கிறிஸ்துக்குள்ள நடந்துட்டு இருக்கோன்றத ஊர்ஜிதப்படுத்தலாம். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம் அவரை இன்னும் நேசிக்கிறோம் என்பது உணர்வதே ஆகும். இது என்ன புரியுது பாத்தீங்களா? எப்ப நம்ம சத்தியம் கேட்டலாம், அடிப்படை வேதகம் கேட்கும் போது என்ன ஒரு விருப்பம், என்ன ஒரு ஆசை, அப்ப நம்ம என்ன பண்ணோம், சரியா முடிவெடுத்து ஒப்பு கொடுத்தீங்களா? ஒப்பு கொடுத்து அந்த ஒப்பு கொடுத்தனுடைய அந்த தீவிரத்தன்மை, அந்த விருப்பம், அந்த வைராக்கியம், அந்த மிகப்பெரிய அந்த ஆசை இருக்குல்ல, விலோப சக்தி, அந்த சுவைத்தன்மை
உணர்ந்தீங்களா? அந்த உணர்வுகள் இன்னும் வரைக்கும் இருக்குதா? இன்னும் நேசிக்கிறோம் அப்படின்றது தான் வெளிப்படுத்துது. இப்படி இருக்கக்கூடியவங்க சொல்லலாம், நான் எங்க இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ள வந்தாச்சு, வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நடப்பதற்கான ஆயத்த வேலை நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது பார்க்கிறோம், நாம் இன்னும் தேவனுடைய வார்த்தையுடன் இணக்கமாக இருக்கிறோம் என்ற அறிவுது. ஆரம்பத்தில் கேட்டிருப்போம் சத்தியங்கள், அந்த சத்தியங்கள் இன்ன வரைக்குமே எல்லாருக்குமே அது சொன்னபடி நான் கீழ்ப்படுகிறேனா, பலி செலுத்துகிறேனா, அந்த வார்த்தைக்கு தொடர்ந்து நான் செவி கொடுத்து அதுக்கு இணக்கமாகவே போயிட்டு இருக்கேனா, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது நல்லது, இது கெட்டது பகுத்து பார்த்து நான் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பிட்டு என்னை சீர்தூக்கி பார்த்து ஒரு புது சிருஷ்டியா என்னை வழிநடத்தி கொண்டு இருக்கிறான் பண்ணலாம், சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்படி சொல்லலாம், நான் இன்னும் தேவனுடைய வார்த்தையின் இணக்கமாக இருக்கிறோம்ன்றதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. இதெல்லாம் என்ன பார்க்கிறோம்? நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு இருக்கின்றதுக்கான வழிகள். மூன்றாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சித்தத்தை தவிர நமக்கு வேற விருப்பம் இல்லை என்று நிலையில் நிலைத்திருத்தல். நம்ம அடிக்கடி யோசிப்போம், ஒரு வைராக்கியம் வரும்போது திடீர்னு நான் கர்த்தருக்கு என்ன பண்ண போறேன், நிற்க போறன்ற பேசு நல்ல விஷயங்கள், அது மாத்திரம் இல்ல, பேசுற வார்த்தை என்ன பண்ணுமா, நிலைத்து இருக்கணும். அப்ப தேவ விருப்பம் நம்ம தெளிவா புரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், நம்முடைய பலகீனம் நிமித்தம் செய்யறோம், எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா செய்யாம எப்படி நம்ம என்ன பண்ண காத்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் அவர் நடந்தபடியே தான் நடக்க வேண்டும் என்ற வார்த்தையை ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஏன்னா கிறிஸ்து எப்படி நடந்து ஜெயம் பெற்று மகிமை அடைஞ்சாரோ அதே மாதிரி யார் நடந்து கொள்றாங்க கிஃப்ட் கொடுப்பார் தேவன். ஒருவேளை எல்லாம் படித்துக்கொண்டு சரி நடக்கலன்னா கொடுப்பாங்களா? அப்ப அவர் எப்படி நடந்து போனார், அந்த பாதினுடைய வெளிச்சம் எப்படி இருந்துச்சு, அது எவ்வளவு உபத்திரம் கலந்த ஒரு பாதையா இருந்துச்சு. அதுக்குள்ள கடந்து போகும்போது எல்லாம் வரும் நம்ம அறிந்திருக்கிறோம். இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணலாம், அதை கொஞ்சம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுவோம், முயற்சி எடுப்போம். எடுக்கும்போது தேவன் உண்மையிலே சந்தோஷப்படுவாங்க. ஓகே, ஏன்னா அந்த பலியின் ஜீவத்துக்காக அந்த பலியின் கது ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு இல்லையா, தன்னை முழுமையா பண்றாங்க, மரணத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து வந்துட்டாங்க, அபூர்ணமானவங்க தான். ஆனா தேவன் என்ன பண்ணுவாங்க, அவங்க சரியா வழுத்துக்கு முயற்சி எடுப்பாரு. நாம் முயற்சி எடுக்கும் போது பட்சத்தில் இதுதான் பார்க்கிறோம், அவருடைய விருப்பம் மட்டும்தான் கர்த்தர் இயேசு பண்ணிட்டார். நான்காவது பாயிண்ட் பார்க்கிறோம், அவருடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாம இருக்கலாம். ஆனா பாருங்க, அழகா சொல்லப்படுது, அவருடைய சமாதானம் நம்முடைய இருதயங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கட்டுப்படுத்தும் ஆதிக்கமாக ஆளுகையா இருக்கணும். ஒருவேளை நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே நம்மளுக்குள்ளவே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி நடந்துச்சுனாக்கா அது எந்த அளவுக்கு சரியா இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ ஒப்பு கொடுத்தவங்களுக்கு யார் தான் கேரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் தான் என்ன பண்ணுவாங்க, அவருடைய தெய்வீக சமாதானம் அவங்களை ஆட்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், ஆனாலும் ஒரு மனரம்யமா காணப்படுவாங்க. தேவனுடைய சப்போர்ட் எனக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் கிறிஸ்துக்காக உலகத்தை விட்டு கொடுத்தேன் இல்லையா, வரும்போது என் ட்ரபிள் இருக்குன்னா, ஆனாலும் என் கூட யார் இருக்கிறா, தேவன் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு காணப்படும் பொழுது அவங்க எப்படி இருப்பாங்கனாக்கா, அவருடைய சித்தம் எனக்குள்ள வழிநடத்தப்படும், அவர் என்ன ஆளுக்கு செய்யட்டும். அப்படி ஆளுக்கு செய்யும் போது தான் ஒரு புது சிருஷ்டி, ஒரு புதிய தரிப்பித்துக்கு என்ன பண்ணும், சரியா நடத்தப்படும். மற்ற எந்த ஒரு ஆலோசனையும் தேவையில்லை, மற்ற எந்த ஒரு விஷயமும் நமக்கு தேவையில்லை. பிதாவாகிய வசனங்கள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய தெய்வீக அரசு மட்டும் போதுமானது. அது மட்டும் உள்ள வாங்கிட்டோம்னா அவர் நடத்தும் பட்சத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவோம், சரியான பாதையை கண்டுபிடிப்பதை பார்க்க முடியுது. இதுதான் பார்க்குறோம் ஆரம்பத்திலேருந்து. ஒருவன் கிறிஸ்துக்குள்ள வரும்னா எப்படி வர முடியும், அவர் பலியின் மூலம் வந்தாச்சு, அந்த கதை ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. நாம் என்ன பண்ணிட்டோம், அதே போல மரணத்துக்குள்ளாக ஞானசந்தம் மூலமா ஒப்புக்குள்ள வந்தாச்சு. வந்த நாம எந்த வழிக்குள்ள வரணும்னு பார்க்கும்போது 4 பாயிண்ட் பார்க்குறோம். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வெளியரங்கமா நாங்கள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று காண்பித்தாலும், அங்கே சகோதரர் அழகாக ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க, கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கம் வகிப்பதாக பலர் வெளிப்படையாக தங்களை காண்பித்தாலும் அவருடையவர்கள் என்பதற்கான ஆதாரங்களை தருவதில்லை. அன்னைக்கு என்ன பண்றாங்க, பேசுறாங்க, நான் கிறிஸ்துவ சார்ந்தவர்கள், நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லக்கூடியவங்க அநேக நேரத்தில் அவரை போல இருக்கின்றத அந்த ப்ரூஃப் கொடுக்கறது இல்லை, அந்த சான்று பகிர்றது இல்லை, கிறிஸ்து போல அவர் இருக்கிற வெளிப்படுத்துறது இல்லைன்றத குறிப்பிடுற. ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிறிஸ்துவுக்குள் இழுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தான் நடக்க வேண்டும் என்ற ஆதரவாசனம் பாச்சு இல்லையா. அப்படின்னா நம்ம இப்பதான் கண்டுபிடிக்க போறோம், கிறிஸ்து எப்படி நடந்துட்டார், அப்படி எப்படி வாழ்ந்தார் என்று கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவர் எப்படி போனவரோ அந்த பலம் போக முடியும் பார்க்கிறோம். அப்படின்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும், அவருடைய வாழ்நாட்களில்
அவர் தேவனோடு எப்பவும் உடன்படிக்கை எடுக்க வந்த ஒரு மிகப்பெரிய தருணம். அந்த நாள் துவக்கப்படுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு தேவனிடத்தில் மிகப்பெரிய ஒரு ஒப்புரவாகுதல், தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை இது வருது இல்லையா. அவர் எப்படி வந்தா பார்த்தீங்கன்னாக்கா, பரலோக பிதாவுடைய சித்தத்திற்கு இசைவாகவே அவர் அனுதினம் வாழ்ந்தார். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த 3 வருஷம் வாழ்க்கையில அனுதினமும் பிதாவாக தேவனுடைய சித்தத்திற்கு இசைவாக அன்னைக்கு பேசிட்டு இல்லையா, நான் சுயசித்தமா பேசாமல் என் பிதா என்ன சொல்றாரோ அதை நான் என்ன பண்றேன், பேசிட்டு இருக்கேன். அப்ப சுய விருப்பம் காண்பிக்கல, சுய சித்தம் காண்பிக்கல, சுயமாவும் பேசல, எல்லாமே தேவர் என்ன சொல்லுவாரோ காத்திருந்து நடைமுறைப்படுத்துற பாருங்க. அந்த பக்குவம் யாருக்கு இருந்திருக்குன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் என்ன பண்றீங்க பார்த்தோன்னா, முடிவும் பரிந்து என்ன பண்ணிருக்காரு, கீழ் பறிஞ்சிருக்காரு. அதுவும் எது வைக்கணும்னா கொடூரமான சிலுவையின் மரணம் பரிந்தமும் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து என்ன பண்ணிருக்காருங்க, வெற்றி பெற்றிருக்கிறான் பார்க்கிறோம். அப்ப இது ஏன்னா கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிருப்போம் இல்லையா, எப்படி அர்ப்பணிக்கப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்து அது வந்து 3 வருஷ ஊழியங்கள் அனுதினமும் தேவனையை சார்ந்து தேவனை நம்பி அவர் என்ன சொல்லுவார் காத்திருந்து காத்திருந்து அடுத்த ஊழியங்களை செய்வதா இருக்கட்டும், மற்றவங்கள்ட்ட பேசக்கூடிய வார்த்தையா இருக்கட்டும், பக்கத்துல அன்பா எல்லாமே சரி, அவர் ஓனா பண்ணவே இல்லை. ஆனா பண்ண முடியும். அவருக்கு ஞானம் இருக்கு, அவருக்கு அறிவு இருக்கு, எல்லாம் இருந்தாலும் கூட தன்னை காட்டிலும் வல்லமும் இல்லவர் என் அப்பா, என் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் எதுவோ அது செய்யதான் நான் பரலோகத்தில் இறங்கி வந்த அந்த மனப்பான்மை இருக்கு இல்லையா, அந்த மனப்பான்மைக்காக தான் அவர் முற்றுமான பண்ணார், ஒப்பு கொடுத்து ஜெயிப்பதற்கு அவர் எனக்கு துணையா இருப்பார், நம்பிக்கை வச்சார். அதே போலதான் அன்புக்குரிய சகோதர சகோதரி நாம் என்ன பண்ணாக்கா, யார் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவங்க சொல்லலாம், என்ன சொல்லலாம், கர்த்தராக இயேசு கிறிஸ்து நடந்தது போல சுயமாக பேசுவது கிடையாது. அவர் பேசினார்னா சத்தியத்தின் பிரகாரம் பேசுவார். இதெல்லாம் ஏன் நான் பார்க்கறேன்னா, நாமளும் முயற்சி எடுக்கும் பொழுது கட்டாயம் ஜெயிக்க முடியுன்றதுக்காக தான் பார்க்குறோம். ஏன்னா தலை அவர் தான் முன் மாதிரி, அவர் ஃபாலோ பண்ணி போறோம், என்ன பண்ணி ஆகணும், செய்ய முடியாதா, செய்ய முடியாம இருந்தால் அழைக்கப்பட்டிருக்க மாட்டோம். அப்படின்னு இது எல்லாமே நம்ம அநேக படிப்பினை கேட்டிருந்தாலும் கூட மறுபடியும் கேட்கப்படும் போது ஏதோ ஒரு உணர்த்தல் காணப்படணும், ஏதோ ஒரு தூண்டுதல் உருவாகணும். அப்போ கர்த்தர் இயேசு நடந்து போனாமல் நடக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நாம் எப்போ அர்ப்பணித்தோமோ அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் அது சார்ந்து இருக்குதா, இதெல்லாமே கேள்வி, இது நமக்கு அனைவருக்குமான கேள்வி. இப்போ நாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், அந்த நாள் துவங்கி இன்னை வரைக்கும் அந்த உடன்படிக்கையின் வாழ்க்கை நேரம் தான் என்னுடைய ஜீவியங்கள் கடந்து போயிட்டு இருக்கா, இசைவா இருக்கிறதா, இல்லை அப்போ நான் மாறி இருக்கிறத என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில், ஏன்னா வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது, அவர் நடந்தபடியே தான் நடக்கணும்னாக்கா அவர் நடந்தபடி நடந்தால் மட்டும்தான் அது நான் ஆசீர்வாதம். நடந்தோம், நடந்து கொண்டிருக்கிறோம், கடைசியா நடக்கலன்னா இல்லை, நடந்தோம், நடந்து கொண்டிருக்கிறோம், நடந்து கொண்டே இருக்கணும், கடைசியா முடிக்கும் போது என்ன கிடைக்கணும், அந்த மகிமை. அப்படின்னா லாஸ்டா ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்டா முடிச்சோம், ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம் லாஸ்டா முடிச்சோம், எதுவுமே தேவன் காம்ப்ரமைஸ் பண்ண போறது இல்லை. கொடுத்துட்டாரு, எல்லாமே தனிப்பட்ட முறையில் எந்த அளவுக்கு உள் வாங்கிட்டு போற மாதிரி சிறுத்துக்கு பார்க்க அவசியமா இருக்குது. ஒருவேளை இந்த மாதிரி தேவன ஐக்கியத்தில் நடக்கணும்னு விரும்பக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முழுமையாக ஒப்பு கொடுப்பாங்க. எதுக்கு, தேவனுடைய சித்தத்திற்கு. அப்படின்னா நம்ம கேள்வி, தேவ சித்தம் அநேக முறை பயன்படுத்துறோமே, தேவ சித்தம் என்றால் என்ன? நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஓகே, கரெக்ட் வசனம். ஸோ அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 3 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று பரிசுத்த நடக்கை. அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி யாரெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் சித்தத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தவங்க. பரிசுத்தமான நடக்கை, அதுக்கடுத்து தேவனிடத்தில் முழுமையான அர்ப்பணிப்பு செய்தல், 3வது பாவத்தை எதிர்க்கும் பாதையுமாகும். இந்த 3ம் யாருக்குள்ள இருக்குது அப்படின்றது என்ன பண்ண தேவன் நமக்கு வெளிப்படுத்துறாங்க. பரிசுத்தமான நடக்கையை கர்த்தர் இயேசு நடந்து இருந்துச்சா, தேவனிடத்தில் முழு அர்ப்பணிப்பு கொடுத்தாரா, கொடுத்தாரு. பாவத்தை எதிர்த்தாரா, இந்த பூமி எல்லாமே சாபம் இருந்த பூமி, அதன் மத்தியில் வாழ்ந்தாரு, சுற்றி எல்லாம் பாவைகள் தான், ஆனால் அதன் மத்தியில் ஒரு பிரகாசம் வாழ்ந்தாரு. எப்படி வாழ முடிஞ்சது, சுயமா வாழ முடியல, தேவன் சப்போர்ட் முழுக்க கொடுத்தாரு, அது நிமித்தையும் வாழ்ந்து காண்பிச்சாரு. ஏன்னா அவர் தலை, அப்ப அந்த தலையை பின்பற்றி நீங்க வாங்க கூப்பிட்ட தேவன் நமக்கு அதே ஆசை வச்சிருக்கிறா இல்லையா. அப்ப எப்படி நடக்கணும், சாதாரண கூப்பிடல, கூப்பிட்டு இருக்காருன்னா தேவனே நாங்க எப்படி நடக்கணும் அப்படின்னா தேவன் சொல்றாங்க, என் சித்தம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா, பரிசுத்தமா நடக்க இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கணும், நம்முடைய பேச்சுகள் எப்படி இருக்கணும்,
இது எல்லாமே நம்ம கரெக்டாக கூர்ந்து கிறிஸ்து எப்படி பண்ணிட்டாங்க, எப்படி பேசிட்டாங்க, எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு அநேக படிச்சிருக்கிறோம். அது நடைமுறைப்படுத்தும் போது நம்ம அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பரிசுத்தமாக நடக்கு. நம்முடைய ஆட்டிடியூட், பிஹேவியர்ஸ் எல்லாம் எப்படி காணப்படணும், தேவத்துக்கு ஒப்பிட்டு காணப்படும் பொழுது நம்ம அந்த இதுலேருந்து அடுத்த ஸ்டெப்பு கடந்து போகிறோம். இங்கே முழுமையான அர்ப்பணிப்பு இருக்குது. அப்போ அர்ப்பணிப்பில் வித்தியாசம் இருக்குங்களா? தேவனிடத்தில் முழு அர்ப்பணிப்பு செய்தல் அப்படின்னா இப்போ பாதி அர்ப்பணிப்பு இருக்கா? அப்போனா ஏதோ வித்தியாசம் இருக்கு. அர்ப்பணிப்பில் வித்தியாசம் காணப்படும். அப்படின்னா முழுமையா தன்னை ஒப்பு கொடுக்காதவர்கள். ஆனால் சத்தியம் தெரியும், நல்லா புரிஞ்சுக்கலாம். அடிப்படை வேதா சத்தியம் தெரியும், அது நாலேஜ். அதை வச்சுக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அநேக பேசலாம் நல்ல விஷயங்கள். ஆனால் அந்த சத்திய அறிவு அவங்களுக்குள்ள கடந்து போயிட்டு கிரியை செஞ்சு தேவ சித்தம் என்ன கண்டுபிடிச்சி இதுதான் குணாதிசயம், இதுதான் வாழ்க்கை காண்பித்து நடைமுறைப்படுத்துறாங்க இல்லையா, அப்பதான் தெரியும். நாலேஜ் பிளஸ் கேரக்டர் ரெண்டுமே இருக்கும் பட்சத்தில் தான் அவங்க புது சிருஷ்டி. கர்த்தர் இயேசுவுக்கு அறிவு கொடுக்கப்பட்டதா, சத்திய அறிவு பெற்றிருந்தாரு. ஆனாலும் அதை மட்டும் வச்சு அவர் டீச் பண்ணல. தேவனுடைய அந்த தெய்வீக குணாதிசயமும் கூட வளர்ந்துச்சு. வளர்ந்தா மட்டும்தான் அவர் அர்ப்பணிக்க முடியும், மற்றவங்கள்ட்ட பேச முடியும், மற்றவங்கள்ட்ட வழிநடத்த முடியும், அரவணைக்க முடியும். இல்ல அறிவு இருக்கிறதுனால எப்படி நின்றுக்கிட்டு மேல பேசுறது மாத்திரம் இயேசு கிறிஸ்து மேல இல்ல. ஒரு பக்கம் பேசுறாங்க, போதிக்கிறாங்க, ஒரு பக்கம் அந்த போதித்து ஏற்ற மாதிரி என்ன பண்றாங்க, நடந்து கொள்றாங்க. இதான் நமக்கு சொல்லப்படுது. போதிக்கிறோம், மற்றவங்கள்ட்ட பேசுறோம், படிக்கிறோம், ஷேர் பண்றோம். அந்த ஷேர் பண்ற விஷயங்கள் சகோதரனுக்கு புரியுது இல்லையா? இப்போ நம்ம ஷேர் பண்ணாம அது இருக்கிறோமானது அவர் யோசிக்கணும். நீங்க ஷேர் பண்றீங்க இல்லையா, நான் யோசிக்கணும். அப்ப ஷேர் பண்ற விஷயம் எவ்வளவு தன்மை இருக்கு பாருங்க. நம்ம படிச்சுட்டோம் ஷேர் பண்றோம் ஒரு விஷயம், அது மட்டும் கிடையாது. நல்ல விஷயங்கள் அது மட்டும் போதாது. படிச்ச விஷயங்களை நான் ஷேர் பண்றேன். அன்புக்கு ஒரு செகண்ட் போயிட்டு அன்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த அறிவு எனக்கு இருக்குது, ஆனா அன்பே என்கிட்ட இல்லை. சரியா இருக்குமா இது? அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அறிவை மட்டும் வாங்கிட்டு சுத்திட்டு இருக்கேன். அந்த அன்பின் அறிவு உள்ள வாங்கிட்டு வெளிப்படுத்தாத ஒரு விஷயமா இருக்கிறேன். பாசம் கருணை பத்தி பேசலாம், நடைமுறைப்படுத்தும் நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னா எனக்கும் தோணணும், உங்களுக்கு தோணணும். ரெண்டு பேரும் தோணும் பொழுது அன்பின் பிரமாணத்தை என்ன பண்றோம், நிறைவேற்றுறோம். உதாரணத்துக்கு பார்க்கும்போது உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாங்க. நிறைய பிடிச்சிட்டேன் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் நாம நம்ம நேசி கத்துக்கணும். நாம நம்ம நேசிக்கணும். எப்படி நேசிக்க முடியுங்களா? ஃபர்ஸ்ட் தேவன் நேசிக்கணும். அவர் நேசிக்கும் பட்சத்தில் அவர் சத்தியங்கள் வசனம் நம்ம உள்ள போதிக்கப்படும். அந்த வசனம் நம்ம என்ன பண்ண உருவாக்கும். நான் எப்படி வாழ்க்கை வாழணும், நான் எப்படி ஜீவிக்கணும், எப்படி நடைமுறைப்படுத்தணும் கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? அதே மாதிரி யார் இருக்குன்னு விரும்புவாங்கன்னா உடன் அங்கங்களுக்கும் விரும்புவாங்க. இது எனக்கும் காணப்படுது, உங்களுக்கும் காணப்படுது. அப்ப என்ன நிறைவேறுதுங்க? தேவனுடைய சத்தியம் நிறைவேறுதுங்களா? அன்பின் பிரமாணம் நிறைவேறுது. நான் மட்டும் நினைக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன், ஆனா அவங்க வந்து வரவே இல்லை. சரியா இருக்குமானா இருக்காது. அப்ப மோதல் ஏற்படும். சொன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஏதோ அவங்க மட்டும் பண்றாங்கன்ற அந்த எண்ணம் வந்துடும். அது மாம்சத்தின் வெளிப்பாடு. ஏன்னா அன்பின் வெளிப்பாடு அங்கே இல்லைல்ல. அப்ப தெய்வீக அன்பு எப்ப வெளிப்பாடுனா முழுமையான அர்ப்பணிப்புக்குள்ள கடந்து போக மட்டும்தான் அந்த அன்பின் ஆவி ஊடுருவி நம்ம என்ன பண்ண வழிநடத்தும். நான் பேசுற வார்த்தைகளும் சகோதர பேச சேர்ந்து ரெண்டு பேரும் ஐக்கியத்தை உண்டு பண்ணும். அறிவு மாத்திரம் பெற்றுக்கொண்டு பேசிட்டே இருக்கிறனா அந்த அறிவு என்ன பண்ண ஒரு காலத்துல நம்மளே கீழே தள்ளிடும். மேன்மைக்குள்ள கொண்டு போ, நான் தான் பேசுறேன், எனக்கு தெரியும், அது இல்லை. தேவன் எதிர்பார்க்கலாம். அப்படி ஆட்களை கூப்பிட மாட்டார். ஆனா சபைக்குள்ள இருக்கலாம், சத்தியங்கள் தெரியும், நிறைய பேசலாம், தப்பு கிடையாது. ஆனாலும் இந்த வாழ்க்கை முறை தான் பேசாதான் அர்ப்பணிப்பின் ஜீவியம் தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாங்க. அந்த 3 வருஷத்துல வாழ்ந்து காமிச்சாரு. அர்ப்பணிப்பை ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் இந்த அர்ப்பணிப்பு சரியா பயன்படுத்தி ஜெயம் பற்றான் பார்க்கிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா பாவத்தை எதிர்க்கும் பாதை. இதை எப்படி நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய குணாதிசயம். இந்த பேரை வாசிக்கலாம். யாரெல்லாம் தேவனோடு கூட அர்ப்பணிப்பு செய்து இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் பாவ காரியத்திற்கு எதிரானவர்கள். ஏனெனில் தேவனுடைய குணாதிசயமும் பாவமும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரானவைகள். பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கு. யார் எல்லாம் தேவனோடு கூட அர்ப்பணிப்பு செய்து இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் பாவ காரியத்திற்கும் எதிரானவைகள். தேவனுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. அப்ப தேவனுடைய மகனாய் கிறிஸ்து இயேசுவுக்கும் பாவ சம்பந்தம் இருக்கா? இல்ல. அப்ப நமக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது என்பதே தேவன் எதிர்பார்க்கக்கூடிய விருப்பம். அந்த விருப்பத்தை நம்ம மாத்துறாரு. நம்ம சித்தனை பார்க்கிறோம் இல்லையா? சித்தனாக்கா அவர் என்ன விரும்புறாரு, வசன பகுதி என்ன போதிக்குது, அந்த வசன பகுதி என்ன போதிக்குதோ அதுக்கேற்ற நடக்கிறாரா இல்லையா, அதான் அவர் பசனை பண்ணுவார். அப்ப அவர் விரும்புறாரு. பாவத்துக்கு அவருக்கு பிடிக்காது. அவர் தேவன், நீதிக்க நிற்கக்கூடியவர்.
பாவம் அவர் பண்ண மாட்டாங்க, பிடிக்காது இல்லைங்களா? அப்படி இயேசு கிறிஸ்துவும் பிடிக்காதுன்னா யாருக்கும் பிடிக்கக்கூடாது, சபைக்கும் பிடிக்கக்கூடாது. அப்படின்னா தான் அவங்க சபை அவங்க எங்கே போவாங்க? அந்த மகிமைக்குள்ள பிரவேசிப்பாங்கன்னு தேவன் நீதி சொல்லுது. நான் பேசலாம், நல்ல விஷயமா இருக்கலாம், ஆனாலும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இது. நடைமுறைப்படுத்தும் போது ரொம்ப ரிஸ்க் இருக்கும், விழுப்போம். ஆனால் எழுப்பதற்கு யார் நம்பியிருக்கோம்? நம்ம தேவன் நம்பியிருக்கும் போது என்ன பண்ண கட்டாயமா ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அது சொல்ற யாரெல்லாம் அர்ப்பணம் செய்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? பாவ காலத்திற்கு எதிரானவர்கள். ஏன்னா தேவனுடைய குணாதிசயமும் பாவமும் ஒன்றுக்கொன்று ஆப்போசிட்டாக இருக்குது. அவருடைய தன்மை வேறு, உலகத்துடைய பாவத்தின் தன்மை வேறு. அவருடைய கருணை வேறு, உலகத்தினுடைய கருணை வேறு. அப்போ உலகத்துக்கும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்மந்தம் இல்லையா? வெளிச்சம் எப்படி இருக்கும், இருள் எப்படி இருக்கும்? அப்போ ரெண்டும் ஒன்றும் ஆகாது. இது வேறு இது வேறு, ஒரு மகிமை வேறு, இதோட மகிமை வேறு. அப்படின்னா அதே போல தான் என் பிள்ளைகள் காணப்படுன்றத தேவன் விரும்புகிறாங்க. எப்படி விரும்புகிறாங்க பார்த்தீங்கன்னா, பாவம் செய்யக்கூடாது. பாவத்தில் இருந்தாலும் கூட, உதாரணத்துக்கு இந்த உலகம் முழுவதும் பாவத்தில் இருக்கு, நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த பூமியில் தான் வாழறோம். ஆனால் பாவம் செய்யாமல் வாழணும்னு சொல்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏற்கனவே நான் தான் சொல்லியிருப்பேன், நம்ம சுற்றி என்ன பண்ண ஒரு பாவங்கள், அதாவது ஒரு சாக்கடை மாதிரி இருக்கு வச்சுக்கிங்களேன். சுற்றி சாக்கடை மாதிரி இருக்கு, நான் சென்ட்ரல் நிற்கிறேன். உதாரணத்துக்கு ஒயிட் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் ஷூவு, எல்லாம் பியூர் ஒயிட்டில் இருக்கிறேன். ஆனால் சுற்றி சாக்கடை கொட்டிக்குது. இப்போ தேவன் சொல்கிறாங்க, அழுக்கப்படாமல் தாண்டி வந்துரு. எப்படி வர்றது? அதை தான் சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த உலகம் முழுவதும் அப்படி தான் இருக்குது. ஆனால் வர முடியும் எப்படின்னாக்கா, நம்மளால முடியாது. அதான் விஷயம். தேவன் நடத்துவாங்க. அப்படி எப்படின்னா மாம்ச ரீதியான விஷயமே இல்லை அங்கே. அப்படின்னா சிந்தி என்ன பண்ணுறாரு? புதுப்பிக்கிறாங்க. அந்த அழுக்கு கரை இங்கிருந்து எடுத்து போட்டனாக்கா மாம்சம் செவி கொடுக்காது. ஃப்ரெஷ்ஷாக போகும்போது ஃப்ரெஷ்ஷாக செயல்படும். இங்கே அழுக்கு இருந்தாக்கா அழுக்கோட சேர்ந்து மாம்சம் செயல்படும். அது சொல்கிறா. அப்படின்னா நம்ம இந்த பூமியில் இருக்கும்போது பாவங்கள், சாபங்கள், தீமை இருந்தாலும் கூட இதன் மத்தியில் இருந்து தான் புது சிருஷ்டி இருக்கிறாங்க. அப்படின்னா பரிசுத்தவான்கள் வாய்ப்பே இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறாங்க நடக்கும், நடந்து இருக்குது. இப்போ பாதம் அங்கே மட்டும் வெயிட் பண்ணுறாங்க. அப்படின்னா பாவம் செய்கிற எவனும் தேவனுக்கு ரொம்ப பிடிக்காது. ஏன்னா வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பாருங்க, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்படின்னா இதுக்குள்ள என்ன இருக்குன்னா, தேவனுடைய தெய்வீக நீதி இருக்கு. ஏன்னா தேவனுடைய நீதியை மீறுகிறதே பாவம். அவ்வளோ சிம்பிளா சொல்லலாம். தேவன் நீதி சொல்லுது செய்யக்கூடாதுன்னு, அது செஞ்சா பாவம். அப்படியேப்பட்ட பாவம் உள்ள மனுஷன் தேவன் அங்கீகரிப்பாருன்னா இருக்க முடியும். ஏன்னா தேவன் நீதி உள்ளவர், நீதிக்காக நிற்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பிதாவாகிய தேவன் ஒருபோதுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் இயேசு நடக்கணும் விருப்பம் தெரிவிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எப்படி இருக்கணுமா? தெய்வீக வார்த்தைக்கும் சித்தத்திற்கும் இசைவானவர்கள். இந்த இசைவான வார்த்தை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். சித்தம் என்பது புரியுது, வார்த்தை புரியுது, அதுக்கு இசைவானவர்கள் என்ன அர்த்தம்? அதற்கே உரியவர்கள், அதன்படி வாழக்கூடியவர்கள், அதன்படி செய்யக்கூடியவர்கள். ஒருவேளை நம்ம விருப்பம் தெரிவிச்சிட்டோம், ஆனால் வாழ்க்கை வாழல, இசைவு கிடையாது. நடைமுறைப்படுத்தல, இசைவு கிடையாது. ஆனால் விருப்பம் மாத்திரமே இருக்குது. சத்திய அறிவு பெற்றுக்கொண்டோம், தேவ சித்தத்தை பற்றி புரியும், வார்த்தையை புரியும். ஆனால் இசைவாக தன்னை அர்ப்பணித்து நடைமுறைப்படுத்தல, வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தலைனாக்கா இசைவாக இல்லைன்னு புரிஞ்சிக்க முடியுது. அப்படி இல்லாமல் இருக்கும் போது தான் காத்து சொல்றாங்க, என்ன பண்றாங்க? எல்லா விஷயத்துக்குமே எந்த ஒரு காரியம் வந்தாலும் ஏன் சித்தப்படி அல்ல. அப்படி இந்த வார்த்தை ஏன் சொல்லணும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து? வாசிக்கலாம் சிஸ்டர். யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இறங்கி வந்தேன். ஏன்னா சில நேரத்தில் நம்ம யோசிக்கலாம், நம்முடைய மனசாட்சி, மனத்தன்மை சொல்லும் நீங்க பண்றது சரியானதா இருக்கும், அனுகூலமா இருக்குன்னு சொல்லும். அதை ஒருபோதும் நம்ம நம்பக்கூடாது. ஏன்? நம்முடைய பார்த்தோம், தெய்வீக சத்திய வார்த்தைகள் நம்மள ஆளுகை செய்யணுமே தவிர, நான் மனசுக்குள்ளே சில பாறை தெரியும், இது சரியா தான் இருக்குது, நல்லா தான் இருக்கு, நமக்கு தென்படும். பட் அந்த வழிகள் மரண வழிகள். மனுஷனுக்கு தோன்ற வழிகள் எப்படி இருக்கும்? செம்மையான வழிகள் எல்லாம் பார்க்கறது ரொம்ப ஆரம்பத்தில் அழகாக தெரியும், ஆனால் அந்த வழி எங்கே கொண்டு விட்டுறோம்ல. அப்போ யார் நம்பியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே தேவனுடைய வார்த்தை என்னை வழி நடத்தணும், அவர் நான் ஆளுகை செய்யணும். செஞ்சால் மட்டும்தான் அந்த புது சிருஷ்டிக்கு ஜீவன் கிடைக்கும். நானே சுயமாக யோசிக்கப்படும் போது நல்லதா தோன்றலாம் கூட, இருந்தாலும் கூட அது பண்ணக்கூடாது. அதான் ஏன் சொல்றாங்க, நான் எதையுமே செய்யல, ஏன் சித்தப்படி இல்லை அப்படின்னா அவருடைய மனசாட்சியின் படி எதுவுமே அவர் செய்யவே இல்லை.
விருப்பத்தின்படி எதையுமே செய்யவே இல்லை. எல்லாமே என் சித்தம் இல்லாமல் அங்க என்ன போட்டுக்கலாம், தேவ சித்தம் மாத்திரம் என்ன பண்ணாங்க, செய்யவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இப்ப நமக்கு சொல்றாங்க, நீங்களும் அதே போலதான், உங்களுக்கும் விருப்பம் இருக்குது, உங்களுக்கு சித்தங்கள் இருக்குது, உங்களுக்கு ஆசைகள் நோக்கம் எல்லாம் இருக்குது. எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, நீங்க கட்டுப்படுத்தி கிறிஸ்துவ ஒப்பு கொடுத்துருங்க. அவர் என்ன பண்ணுவாங்க, அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்து வந்து நீங்க அடக்கம் பண்ணப்பட்டுட்டீங்க. அப்படிப்பட்ட நீங்க என்ன பண்ண போறீங்கன்னாக்கா, இந்த பூமியிலிருந்து எங்க ஏறி போக போறோம், வானத்துக்கு ஏறி போக போறோம். அப்படி ரிவர்ஸ். அவர் ஏன் வந்தாருன்னா, இந்த பூமிக்குரிய வாழ் வந்தாரா, இதுக்கு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் கொடுக்க வந்தாரு. அந்த சொல்யூஷன் நமக்கு கொடுத்துட்ட ஃபர்ஸ்ட், அதை வாங்கி கொண்டு நாம் என்ன பண்ண, அதை பயன்படுத்தி இந்த பூமி விட்டு நம்ம எங்க போகணும், பரலோகத்து போகணும். அதுக்காக தான் இறங்கி வந்திருக்க கர்த்தர் இயேசு. ஸோ இப்படி போகும் பட்சத்தில் தான் என்ன பண்ண முடியும்னாக்கா, தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்துட்டாங்கன்றது. ஸோ ரிவிஷன் பண்ணிடலாமா அப்படியே? வசனம், ஆதார வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தானும் அவர் நடந்தபடி நடக்க வேண்டும். பார்த்தோம் இல்லையா? அப்படின்னா நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வரணும், கிறிஸ்துக்குள்ள வரணும். எப்படி வருவாங்க, அவருடைய ஈடுபலியை விசுவாசித்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீதிமானாக்கப்படுறாங்க. நீதிமானாக்கப்பட அந்த நிலைமை என்ன பண்ற, ஒப்பு கொடுக்கும் பொழுது கிறிஸ்துனால என்ன பண்றாங்க, உள்ள வந்ததுக்கு சரித்து உள்ளான்ட்டாங்க. வந்தவுடன் தேவன் என்ன பண்றாங்க, பரிசுத்தால் ஜெனிப்பிக்கப்படுறாங்க, மகன் அதிகாரம் கொடுக்குறாங்க. உள்ள வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் அந்த பரிசுத்த ஆவியும் தேவன் ஏற்றுக்கொள்வது மட்டும் போதாது, நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது என்ன பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும், நிச்சயத்துக்கு காண்பிக்கிறது ஒரு வழிகளை பார்த்தோம். என்ன வழி பார்த்தோம், நான் இன்னும் அவர் நேசிக்கிறேன்றத உணர்வுகள் காணப்படணும். அடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு இசைவார என்ன பண்றேன், இன்னும் காணப்பட்டு கொண்டிருக்கானா. அப்புறம் இன்னும்னா ஆரம்பத்தில் இன்னும் காணப்பட்டு கொண்டிருக்கானா. 4வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், எல்லா விருப்பத்தையும் யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், தேவன்ட்டு ஒப்பு கொடுத்துடணும், நம்ம விருப்பம் வச்சக்கூடாது. 4வது பாயிண்ட், தேவனுடைய சமாதானமும் நம்மளுடைய இறுதியில் என்ன பண்ணணும், வாழ்க்கையிலும் அது கட்டுப்படுத்தி அதை ஆளுகை செய்யணும். இதெல்லாம் ஏன் பார்த்துட்டு இருக்குன்னா, கிறிஸ்துக்குள்ள எப்படி வந்துட்டாங்க, வரக்குள்ள எப்படி நடக்கணுன்றதை பார்க்க வரும். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் பார்த்தோம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை எப்படி நடந்துட்டாரு, ஆனந்தினம் வாழ்ந்தாங்கன்றதை பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னாக்கா, ஒரு பாயிண்ட் பார்க்க போறோம். என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 40:7. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. 8ஆம் வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஸோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பேசிட்டாங்க, எதுவுமே என் சித்தப்படி இல்லை. அவர் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அப்படின்னா என் சித்தமே இல்லை. அப்ப என்னை பற்றி என்ன பண்ணியாச்சு, ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்குது, அதன்படி செய்ய இதோ வருகிறேன். அது எப்படி பேசுறாருன்னா, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்கு இருக்கிறது என்று சொன்னேன். அப்படின்னா இதே போல யார் சொல்லணும்னு சொல்றாருன்னா, புஸ்தக சுருளில் அனைத்தும் எழுதியிருக்கிறபடி செய்ய மனதா இருக்க நாம் வேண்டும். ஒருவேளை கட்டாயத்தின் அடிப்படையில் செஞ்சே ஆகுன்றது எந்த ஒரு விஷயமே இல்லை, சொல்லப்படலை. மாற எப்படி சொல்றாருன்னா, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அப்ப அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில் காணப்படணுமே தவிர, வாசம் சொல்லிடுச்சு சரி ஓகே நம்ம பண்ணுவோம், வெறுமனே நம்ம நாமளே வெறுமனே என்ன கட்டாயப்படுத்தி செஞ்சே ஆகுன்றத சொல்லாம விருப்பத்தோடு என்ன பண்ணுங்க, அதை செய்யணும், மன மகிழ்ச்சியோடு செய்யணும். அதான் சொல்றாங்க தாவீது, உமக்கு பிரியமா செய்ய விரும்பு. ஏன்னா அந்த வசன பகுதியில் என்னை பார்த்து சொல்லப்பட்டிருக்கு. நான் அதுக்காக என்ன பண்ண போறேன், ஏன்னா முழுமையாக செயல்படுத்த போன்ற அந்த முழு விருப்பத்தான் இருப்பாங்க தவிர செஞ்சே ஆகுன்ற கட்டளையும் கட்டாயம் கொடுக்கப்படலை. விருப்பம் இருக்கணும், அதை நீ நடைமுறைப்படுத்துறத பார்க்குறாரு. இப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நாம கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோன்றத புரிஞ்சிக்க முடியும். இப்போ வந்த நாம உண்மையாகவே கிறிஸ்துக்குள்ள வந்த நாமோ அந்த கிறிஸ்துவின் சாயலில் இருந்துட்டு நான் தேவனுடைய மகனா என்ற ஆதாரம் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அப்படின்னா புத்திரருக்கான ஆதாரங்கள், ப்ரூஃப்ஸ் ஆஃப் சன்ஷிப், நான் உண்மையாகவே தேவனுடைய மகன்ன்றதுக்கான அடையாளம், ஆதாரம், சான்று என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கப்படுது. உலகத்தில் அநேக கிறிஸ்துவ இருக்கிறாங்க, மெஜாரிட்டி பீப்புள் அவங்க தான். அப்போது சகோதரர் 400 மில்லியன் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பட் இப்போ 400 மில்லியன் இல்லை, அதிகமாகிடுச்சு. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே நாங்கள் கிறிஸ்துவனுடைய உள்ள வந்துட்டோம். எப்படின்னா விசுவாசத்தும் வந்தாச்சு, தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். அதே மாதிரி கிறிஸ்துவின் மூத்த சகோதரன்ற அவங்க எண்ணிக்கொள்றாங்க.
அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மறுத்ததுக்கு அப்புறம் எங்கே போயிடுவோம்? ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அந்த ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு கூட உடன் அங்கமாக இருப்போன்றதை அவங்க கருதி கொள்றாங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாமே தேவனுடைய புத்திரர்களா? இவங்கெல்லாம் தேவனுடைய புத்திரர்கள் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாரை பற்றி பேசிட்டு இருக்கு? ஒட்டுமொத்த கிறிஸ்து மக்களை பற்றி பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2.52 பில்லியன் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள். இவங்க எல்லாமே தேவனுடைய புத்திரர்களா? சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது சொல்றாருன்னா, உதாரணத்துக்கு நான் கிறிஸ்தவரை சேர்ந்தவன், நான் தேவனுடைய பிள்ளைகள், எனக்கு ராஜ்யம் கொடுக்கப்பட்டு நாங்கள் போய்ட்டு சொல்கிறேன் இல்லையா, பேச்சு வாய்மொழியை பேசுகிறேன் இல்லையா. இந்த வாய்மொழியை பேசுறது எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒருவேளை நாம மற்றவங்களுடைய மனதை வாசித்து அறிய முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா. நீங்கள் என்ன நினைக்கிறதை எனக்கு கண்டுபிடிக்க முடியாது, நான் என்ன பண்ண கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ஆனால் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, வாய்மொழி மூலமாக நான் சொல்லுவேன் இல்லையா, நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்து பிறந்துட்டு இருக்கேன், நான் தேவனுடைய குமாரன் சொல்கிறேன் இல்லையா. அந்த வாயின் வழி மூலமாகவும் நடத்து மூலம் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு கிறிஸ்துவ போலன்றது. ஆனால் அங்கே சகோதரர் சொல்கிறாங்க, இதெல்லாம் சொன்னால் மட்டும் போதுமானதா? நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்க சொல்கிற வாய்மொழியை வைத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாமா தேவனுடைய பிள்ளைன்ட்டு? வாய்ப்பே இல்லை. அப்போ எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? ஏன்னா இது நமக்கான படிப்பினை. நான் தேவனுடைய மகனத்தின் ஆதாரம் காண்பிக்கன்னா, ஒரு சகோதரன் தன் வாய்மொழியாக பயன்படுத்தி நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்வதனாலேயோ அவர் தேவனுடைய பிள்ளை ஆக போவது இல்லை. மாறாக எப்படி தேவனுடைய பிள்ளை ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகா அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுறாரு, அதை வாசிக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் நம் கவனத்தை ஈர்ப்பது போல் நாம் இருதயங்களை நிதானிக்க கூடாதவர்களாக இருப்பதினால் மற்றவர்களுடைய வாய்மொழி மற்றும் நடத்தை மூலம் செய்யப்படும் காரியங்கள் மூலமாகவே நிதானிக்கிறோம். ஆனால் வாய்மொழியாக சொற்களை இறுதியானதாக எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் அறிந்தபடி தேவ புத்திரர்களாக இருக்கிறவர்கள் அவருடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுவார்கள். பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, எந்த ஒரு மனுஷனுமே நான் தேவனுடைய பிள்ளை என்ற வாய் மூலம் பயன்படுத்தி இல்லை கிரியை காண்பித்து தேவனுடைய பிள்ளை ஆகப்பட முடியாது. மாறாக எப்படி தான் அவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆகப்பட முடியும் பார்த்தோன்னா, நாம் அறிந்தபடி தேவ புத்திரர்களாக இருக்கிறவர்கள் அவருடைய ஆவினாலே வழிநடத்தப்படுவார்கள். வசனம் வாசிக்கலாம் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்குது. இதுதான் தேவனுடைய புத்திரர்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ரோமர் 8:14. ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பாருங்க, எவர்கள் தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவங்க தான் தேவனுடைய புத்திரர்கள். அப்ப பாருங்க, உலகத்துல இன்னைக்கு அநேக கிறிஸ்து இருந்தாலுமே அவங்க சொல்றாங்க, சொல்வதனால அவன் தேவனுடைய பிள்ளை ஆக போறதில்லை. ஏன் ஆக போறதில்லைன்னா, தேவனுடைய தெய்வீக சத்தியத்தை அறிந்து புரிந்து அவருடைய வசனத்தினால யார் பிறந்து அது நிரூபித்து காட்டுறாங்களோ அவங்க தான் அவருடைய மகன். இயேசு கிறிஸ்துவே எப்படிதான் காண்பிக்கப்பட்டாரு? மரணம் பரிந்து கீழ்ப்படிஞ்ச காண்பித்தலாம் மட்டும்தான் தன் மகன் நிரூபித்து காண்பித்தார். அதுக்கு தேவைப்படுறது பரிசுத்த ஆவி. ஒருவேளை கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படலைன்னா காண்பிச்சிருப்பாரா? வாழ்ந்திருக்க முடியுமா? அப்ப தெய்வீக உதவி எப்படி காணப்படுது பாருங்க. அவருடைய ஆவி இல்லாம இந்த பூமியில எவருமே மகன் என்ற அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது, பயன்படுத்த முடியாது, சொல்லவும் முடியாது. ஆனா நம்ம பார்க்குறோம், அநேக சொல்றாங்க, அது தவறு இல்லை, அவங்க புரியாம இருக்கிறாங்க. பட் ஏன் நம்ம இதை பார்க்கறோம்னா, அப்ப நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நாம தேவனுடைய பிள்ளைங்க தானே, எப்படி கன்ஃபார்ம் பண்றது? வசனம் சொல்லப்படுது, எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அப்படின்னா அந்த ஆவினா என்ன படிக்கலாம் சிஸ்டர். தேவனுடைய புத்திரர்கள் எப்படி வழிநடத்தப்படுவார்கள்? எனவே யார் ஒருவர் தேவ ஆவியை உடையவரோ அவர்தாமே சத்தியத்திற்கு ஊழியம் செய்யும் பொழுது தன்னைத்தானே பலி செலுத்த மனதாய் இருக்கிறார். அவர் சத்தியத்தை நேசிப்பதோடு கூட அன்பு மற்றும் வைராக்கியத்தின் ஆவியின் மூலம் அதை வெளிப்படுத்துவார். பாருங்க, தேவனுடைய ஆவில வழிநடத்தக்கூடிய எப்படி இருப்பாங்க, அவங்க மனப்பான்மை எப்படி இருக்குனாக்கா, தேவனுடைய புத்திரர்கள் எப்படி வழிநடத்தப்படுவார்கள் அப்படின்னா, தேவ ஆவியை பெற்றுக்கொண்டு அவர் சொல்லக்கூடிய சத்தியத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, ஊழியம் புரிவாங்க. அந்த ஊழியம் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கும். அதுக்கப்புறம் தன்னைத்தானே பலி செலுத்தின பண்ணுவாங்க, மனதாக காணப்படுவாங்க. அந்த மனசு இதெல்லாம் எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை நேசிப்பாங்க. அதோட மாத்திரம் இல்லாமல் இதோட வெளிப்பாடு எப்படி காணப்படுன்னா, அன்பு மற்றும் வைராக்கியத்தின் ஆவியின் மூலம் அதை வெளிப்படுத்துவாங்க. நம்ம எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் தேவன் பார்ப்பாரு, பார்க்கும்போது இவங்க பெற்றுக்கொண்ட ஆவின் வழிநடத்துல செவி கொடுத்து காணப்படுறாங்களா,
ஏன்னா தெய்வீக வல்லமைன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த மாம்சத்தில் அதை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய ஆவியை. அந்த ஆவி சொல்லணும் இல்லையா நமக்குள்ள, அந்த வழிநடத்தப்படும் இல்லையா. இது சரி நடத்தும் போது யாரு செவி கொடுக்குறாங்க அப்படின்னா சத்தியத்தின் அடிப்படையில். சிம்பிளா சொல்ல போனா இந்த வசனமே சத்தியம், அது மிஞ்சி எதுவும் யோசிக்க வேண்டாம், கம்மியாக யோசிக்க தேவையில்லை. அந்த சத்தியம் என்ன சொல்லுது, அது யார் அடிமைப்படுத்த சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். எது தேவையில்லை, ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் இதுக்கெல்லாம் சப்போர்ட் யார் பண்ணுவாங்கன்னா பரிசுத்த ஆவியின் உதவி தேவைப்படணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பகுத்து பார்க்க முடியும். வலதுபுறமாக சாய்ந்தாலும் இடதுபுறம் சாய்ந்தாலும் வழி இதுவேன்றத ரூட் கிளியராக கண்டுபிடிப்பது யாருன்னா தேவனுடைய ஆவி. அப்படி போகக்கூடியது தான் தேவனுடைய மகன் என்றதை நம்ம என்ன பண்ணலாம், சரியாக சொல்லக்கூட முடியும். அதே மாதிரி ஒருவேளை ஆவி நடத்தப்படாமல் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்புறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். கிறிஸ்துவுடைய வடிவம் நீதி, அன்பு, சந்தோஷம், சமன் அநேகம் இருக்குது, நம்ம கம்மியாக போட்டிருக்கோம். சாத்தானுடைய வடிவங்கள் பொறாமை, வெறுப்பு, தீமை, சச்சரிவு. இப்போ நாம் தேவனுடைய ஆவி பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆவி பெற்றுக்கொண்டக்குள்ள எப்படிலாம் குணாதிசயம் காணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த மாதிரி கிறிஸ்துவுடைய இருக்கக்கூடிய அனைத்து கேரக்டருமே நமக்குள்ள காணப்படும். எந்த மாற்று கருத்து இல்லையா. எல்லாமே கூட கலந்து போயிட்டே இருக்குது. சரியா பண்றோம், வைராக்கியத்தின் மூலமா ஊழியம் செய்யறோம், எல்லாம் ஓகே. ஒருவேளை திடீர்னு சாத்தானுடைய கேரக்டர் உள்ள வருது, இந்த பொறாமை, அந்த வெறுப்பு, அந்த தீமை, சச்சரவு, தீமை பேசி எல்லாம் உள்ள வரும் பொழுது என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளையா? இந்த மாதிரி செய்யும் பட்சத்தில், ஏன்னா கிறிஸ்துவுடைய நம்ம என்ன ஆலோசனை பார்த்தோம், அவர் நடந்தபடி நடக்கணும், அதான் விஷயம். இப்போ நம்ம நடந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி பொறாமை, வெறுப்பு வரும், எந்த மாற்று கருத்தும் கட்டாயமா வரும். அப்படி வரும் பட்சத்தில் அங்க கரெக்டாக கேள்வி எழுப்புறாங்க, இப்படிப்பட்ட ஆவி உடையவர்கள் தேவனுடைய பிள்ளையா அப்படின்ற கேள்வி எழுப்புறது காரணம் இருக்கு இல்லையா. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை தமிழில் போட்டேன், படிச்சிருங்க. எங்கெல்லாம் பிசாசின் கிரியைகள் வெளிப்படுத்தப்படுவதை காண்கிறோமோ அத்தகையவர்கள் தேவனுடைய பிள்ளையா என கேள்வி எழும்ப காரணமா இருக்கு. இந்த கேள்வி ஏன் நம்ம எழுப்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தேவனுக்கிட்ட ஒப்புரவாகிட்டாங்க, சத்தியாவை பெற்றுக்கொண்டாங்க, சபை கூடி கலந்து அநேக ஆலோசனை பெற்றுக்கொண்டாலும் கூட அப்ப இவ்வளவு பெற்றுக்கொண்டும் வளர்ச்சி காணப்படலை. என்ன காணப்பட, சத்தியத்தில் இவ்வளவு தாகம் இல்லாம தவறு மீது அவங்க என்ன பண்றாங்க, ஆரோக்கியமா விரும்பி போயிட்டு இருக்காங்க, பிரிச்சு காமிக்கிறாங்க. சத்தியம் சொல்லுது இல்லையா இதான் நடக்கணும்ட்டு. அப்ப கட்டுப்படுத்த முடியாம என்ன பண்றாங்க, சத்தியத்தையே மீறி அந்த பிழை, அந்த தவறு என்ன பண்ண விரும்பக்கூடிய காணப்படுறதுனால அவங்கள பார்த்து கேள்வி கேட்கிறாரு, எங்கெல்லாம் பிசாசின் கிரியைகள் வெளிப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோமோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கேள்வி எழுப்பலாம், இவங்க தேவனுடைய பிள்ளையா? கீழே படிக்கலாம் சிஸ்டர். பொறாமையின் ஆவி, வெறுப்பின் ஆவி, தீமையின் ஆவி, சத்தியத்தை எதிர்க்கும் ஆவி, அநீதியின் ஆவி, இவை அனைத்தும் தேவபுத்திரராக இருப்பவர்களால் நிராகரிக்கப்பட்டு ஜெயம் கொள்ளப்பட வேண்டும். பாருங்க, இந்த மாதிரி நடக்கும் பட்சத்தில் நம்ம கேள்வி எழுப்பணும். அதுக்கு எஸ் ஆர் நோ பதில் சொல்லவே இல்லை. இந்த கேள்வி வச்சுக்கலாம். அடுத்து கீழே பார்க்கும்பொழுது, அந்த பொறாமையின் ஆவி தேவனுடைய ஆவி இல்லை, வெறுப்பின் ஆவி தேவனுடைய பரிசுத்த ஆவி இல்லை, தீமையின் ஆவி சத்தியத்தின் ஆவி இல்லை, சத்தியத்தை எதிர்க்கும் ஆவி அநீதியின் ஆவி, இவை அனைத்தும் என்ன பண்ணா இங்கே தான் ரெட்டில் போட்டுருப்பாருங்க. இந்த மாதிரி வரும் பட்சத்தில் பதில் அங்கே தான் இருக்குது, தேவ புத்திரர்களாக இருப்பவர்களால் நிராகரிக்கப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அது வரும்போது தடுக்கணும், நிராகரிக்கப்படணும். நிராகரிக்கப்பட்டு உள்ள அனுமதிக்காம அது என்ன பண்ணுமா, ஜெயம் கொள்ளப்பட வேண்டும், ஜெயிக்க வேண்டும். இப்படி ஜெயிச்சிட்டாங்கன்னா உண்மையாக சொல்லலாம் அவங்க யாருங்க, தேவனுடைய புத்திரர்கள் ஆதாரம் சான்று வழங்கப்படுது. ஒரு ஏன் நான் பார்க்கறேனாக்கா, கிறிஸ்துக்குள் நடக்கணும்னா இவ்வளோ ஸ்டேஜ் இருக்குது. வாய்மொழியா பேசுதெல்லாம் நடக்க முடியாது. நிரூபித்து காண்பிக்கும் பட்சத்தில் தான் தேவன் நீதி அங்கீகரிக்கும். எஸ், சரியா போயிட்டு இருக்காரு, என் கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறாரு, சரியா நான் ஃபாலோ பண்றாரு அப்படின்னு தான் தேவன் பார்ப்பாங்க. தெய்வீக பார்வையில் நம்ம யோசிப்போம், ஏன்னா நம்ம அந்த சாயல் அடைய போறோம். அவர் எப்படி பார்ப்பாரு, எப்படி சிந்திப்பாரு, எப்படி ஜட்ஜ் பண்ணுவாரு, அந்த பார்வை பார்த்தாக்க சரியான பண்ண முடியும், நான் போற ரூட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஒருவேளை இவன் அனைத்தும் நம்ம ஜெயிக்கல, இந்த பொறாமை பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே ஜெயிக்கவே இல்லை, நிராகரிக்கப்படலை, ஜெயிக்கலனாக்கா நமக்கு ஒரு சந்தேகம் வருது, உண்மையாகவே அவர் தேவனுடைய பிள்ளையா? தெளிவா சொல்றதுக்கு எழுப்புகிறாங்க. இதான் ஏன் சொல்றாங்கன்னா, ரெண்டுமே நடக்குது. ரெண்டு ஆவியான என்ன அர்த்தம், மைண்டு, எண்ணம். அப்ப தேவ ஆவியில் நடத்த போறவங்க எப்படி இருப்பாங்க, சிந்தனை எப்படி இருக்கும், ஒருவேளை சாத்தானுடைய கிரி வெளிப்படும் போது எப்படி இருப்பாங்கன்னு பிரிச்சு காமிக்கிறாங்க. இப்படியும் அப்படி இருக்கும்போது அவங்க யாருடைய மகன் கன்ஃபார்ம் பண்ண முடியல.
அப்ப யாரை ஜெயம் கொள்றாங்களோ அவங்க தானே பண்ண முடியும், தேவனுடைய மகன்றதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதையும் செய்யாம இருக்கும்போது நம்ம சந்தேகப்படலாம், இவர் தேவனுடைய பிள்ளையா அப்படின்ற ஒரு டவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறத வெளிப்படுத்துறாரு. அப்படின்னா கன்ஃபார்ம் பண்றோமோ தேவனுடைய பிள்ளைங்க யாரா இருப்பாங்கனாக்கா, கிறிஸ்து எப்படி வாழ்ந்துட்டார், எப்படி நடைமுறைப்படுத்திட்டார், தேவனை எப்படி மகிமைப்படுத்திட்டார், இது மூணுமே வச்சு பார்க்கும்போது அதே போல கிறிஸ்து சபை வாழும், தேவனை மகிமைப்படுத்தும், இந்த பூமியை ஜெயிக்கும். அப்படின்னா உலகம் சாத்தான் மாம்சம் இவ்வளோ பேசியாச்சு, இது எல்லாவற்றும் யார் நிராகரித்து அதை மேற்கொண்டு ஜெயம் கொள்றாங்களோ அவர்களே கிறிஸ்துவின் சாயலை அடைவார்கள், அவர்களே தேவன் மகன்று அங்கீகரிக்கப்படுவார்கள். ஒருவேளை எதுவும் ஜெயிக்கப்படாமல் நிராகரிக்கப்படாமல் இருக்கும்போது தேவ சாயலை அடைய முடியாது, தேவனுக்கு மகன் சொல்லக்கூட முடியாது, வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது 2வது பாயிண்ட் பார்க்குறோம், அவர் நடந்தபடியே எவ்வாறு நாம் நடக்கக்கூடும். கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கான அந்த மகன் அவர் ப்ரூஃப் பார்த்தோம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே பிரதர், இப்போ நம்ம நடக்கணும், எப்படி நடக்க முடியும், ஏன் அப்படின்னாக்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தையும் மாம்சம் பரிபூர்ணமாக இருந்துச்சு. இந்த பூமியில 3 வருஷம் வாழ்க்கை வாழப்படும் போது தெளிவா இருந்தாரு, சத்தியத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து காமிச்சாரு, அவரெல்லாம் முடிஞ்சது. நாம் அபூர்வத்தில் இருக்கிறோம், எப்படி நீங்க வாழ சொல்றீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பலாம் இல்லையா? அதான் கேட்கறாங்க, அவர் நடந்தபடியே நாம் எப்படி நடக்க முடியும்? நம்ம அபூர்ணமா இருக்கிறோம் இல்லையா, கஷ்டம் தானே. அதுதான் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. என்னன்னா, ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல ஆசிரியர் இருக்கிறாங்க, மாணவர் இருக்கிறாங்க. இப்போ மாணவர் யாரை பார்த்து கற்றுக்கொள்வாங்க? ஒழுக்கமாக இருக்கட்டும், படிப்பு அறிவாக இருக்கட்டும், முன்னேற்றமாக இருக்கட்டும், எதுவே இருக்கட்டும், யாரை பார்த்து கற்றுக்கொள்வாங்கன்னா முன்மாதிரி யாரும் பார்த்தா பிள்ளைங்களுக்கு அந்த டீச்சர், யாருன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்படி அதே போல் நமக்கு குரு யாரும் பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றிலுமே முன்மாதிரியாக இருக்கட்டும், எல்லா காரணமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாரு. இப்போ நம்ம யாராக இருக்கிறோம்? சீஷன். அப்படின்னா சீஷன்ற வார்த்தை பார்க்கும்பொழுது கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இப்போ யாரை பார்த்து கற்றுக்கொள்ளணும்? நம்ம கற்றுக்கொள்ளாமலே சிந்திக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி கேள்வி வரும். அவர் பரிபூர்ணமாக இருந்தாரு, எப்படி அவர் செஞ்சு முடிச்சாரு? நம்ம அபூர்ணத்தில் இருக்கிறோம், அபூர்ணம் செய்ய முடியாது. ஏன்னா இந்த அபூர்ணமான சரீரத்தை தேவன் நோக்கி பார்ப்பதே கிடையாது. மாற எப்படி பார்க்கிறார்? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 8:1, 8:5. ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 5. அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஸோ தெளிவாக புரியுது, மாம்சத்தின்படி நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஆனால் எப்படி வாழ முடியும்? இது எல்லாமே ஆவிக்குரிய விஷயங்கள். தேவன் உருவாக்குறது, புது சிருஷ்டியங்க உருவாக்குறாங்க, சிந்தையில் உருவாக்குறாங்க. அப்போ நம்ம அதான் கன்ஃபார்ம் பண்ணணும். எடுத்தோடனே கேள்வி கேட்ப இல்லையா, பண்ண முடியாது. அது தேவனுக்கே தெரியும், நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தெரியாம கூப்பிட்டாரு, இதெல்லாம் கேள்வி வச்சு பாருங்க. ஒரு மாம்ச பாவியை கூட்டு நீ கிறிஸ்துவ மாறும் நமக்கே தெரியும்ல. அப்போ ஏன் சொல்றாருன்னா, அது மாம்சத்தின் படியா இல்லவே இல்லை. அப்படின்னா ஆவின் படி மாத்திரமே என்ன பண்ண முடியாது, நிரூபித்து காட்ட முடியுமா தவிர மற்றபடி நிரூபித்து காட்ட முடியாது. அது அழகாக கொடுத்து நான் தமிழில் படிக்கிறேன். அதை நம்முடைய அபூர்ணமான மாம்சத்தை தேவன் நோக்கி பார்ப்பதில்லை, மாறா எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டிகளாக நாம் மாம்சத்துக்குரிய ஜீவிகள் அல்ல, ஆனால் ஆவிக்குள்ளாக இருக்கிறோம். அப்படின்னா தெளிவாக புரியுது, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டலாக இருக்கிறவங்க மாம்சத்துப்படி நடக்க மாட்டாங்க, மாறாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவியின்படியே நடக்கிறவா இருப்பாங்க. இந்த ரோமர் 8 ஃபுல்லாக நீ படிச்சு பார்த்தீங்கனாலே மாம்சம் ஆவி ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஃபுல்லாக அப்போஸ்தலர் பேசியிருப்பாங்க. இது தெளிவாக படிச்சுக்கலாம். அடுத்து பார்க்கும்போது பேரை வாசிக்கலாம். ஆனால் நாம் பூர்ணராக இல்லாத போது இதை எவ்வாறு செய்ய முடியும்? நாம் மாமிசத்தின் படி அல்ல ஆவின்படி நடக்கிறோம் என பதிலுரைக்கிறோம். நம்முடைய அபூர்ணமான மாமிசத்தை தேவன் நோக்கி பார்ப்பதில்லை. புதிய சிருஷ்டிகளாகிய நாம் மாமிசத்துக்குரிய ஜீவிகள் அல்ல, ஆனால் ஆவிக்குரியவர்களாய் இருக்கின்றோம். தெளிவா புரியுது, நாம் எல்லாமே மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்கள். அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்பொழுது கட்டாயமா நம்மள வாழ்க்கை வாழ முடியுன்றது கன்ஃபார்ம் பண்றோம். ஆனால் நடைமுறையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்துட்டாங்கன்றதை பார்க்கலாம். படிங்க சிஸ்டர். ஆனால் புதிய சிருஷ்டிகளாகிய நாம் மாமிசத்துக்குரிய ஜீவிகள் அல்ல, ஆனால் ஆவிக்குரியவர்களாய் இருக்கின்றோம். நம்முடைய போதகர் அவருடைய அர்ப்பணிப்பிற்கு பிறகு அவர் நடந்த விதம் பற்றி அப்போஸ்தலர் பேசுகிறார். இப்பாதையில் அவர் 3.5 வருடமாக நடந்து முடித்தார்.
அது மாமிசத்தின் படியானது அல்ல, மாறாக ஆவின் படியான ஒரு வாழ்க்கை. So, நமக்கு தெரியும் பாருங்க. ஏன்னா கர்த்தர் இயேசு எப்போ உடன்படிக்கை எடுத்துட்டாங்களோ அதுல இருந்து 3 வருஷம் வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்க? மாம்ச பிரகாரமே இல்லை, மாறா எப்படி வாழ்ந்துட்டாங்க? ஆவிக்குரிய ஜீவியாக ஒரு புது சிருஷ்டியா வாழ்ந்து காமிச்சாரு. அதே போல் நமக்கும் நாம என்னைக்கு உடன்படிக்கை எடுத்தோமோ அதிலிருந்து நம்ம சிந்தையை பயிற்றுவிக்கப்பட்டு தேவ சத்தியாக உள்ள போயிட்டு எப்படி அவருக்கு பிரியமா வாழ்க்கை வாழுவது, எப்படி பேசுவது, நடைமுறைப்படுத்த என்ன பண்றாங்க ஒவ்வொரு காலகட்டமாக கொடுத்து வந்துருக்கிறாங்க. இது எல்லாமே ஸ்பிரிச்சுவலான திங்கிங் தான் தவிர மாம்சத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிங்க சிஸ்டர். அது போன்றே நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். நாம் மாமிசத்தின் படி அல்ல, மாறாக புது சிருஷ்டிகளின் படி நடக்கிறோம். புது சிருஷ்டி நடக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் மாம்சம் இல்லை மாம்சம் கர்த்தர் பேசுறாங்கன்னா மாமிசத்தின் படியாக நாம் மரித்தவர்களாக கருதப்படுகின்றோம். அவ்வளவுதான். ஏன்னா மாம்சம் என்ன ஆயிடுச்சுங்க, மரிச்சு போயிடுச்சு. தேவனுடைய பார்வையில பார்க்கும்போது மாம்சம் எல்லாம் மரித்து போன கண்டிஷன் இருந்தால மரித்து போனா அந்த மாம்சத்தை கூப்பிட்டு கிறிஸ்துவ பின்பற்றி வா சொல்லுவாரா? சர்வ ஞானமுள்ள தேவன். அப்ப நம்ம ஏன் பண்றோம்னா அப்ப அந்த கூப்பிட மாட்டாங்க. அப்படி கூப்பிட்டு இருக்காருன்னா எதன் அடிப்படையில் ஒருத்தவங்க புது சிஸ்டம் மாற்றப்படும்னா சிந்தையில ஒரு சேஞ்சஸ் ஏற்படுது. பழைய சிந்தைகள் அகற்றப்பட்டு புதிய சிந்தைகள் கொடுக்கப்படுது. அந்த புதிய சிந்தை எப்படி கொடுக்கப்படுதுன்னா சத்தியத்தின் மூலமாக ஒரு தெளிவு. ஏதோ பழைய மைண்டை தூக்கி யோசிச்சு வைக்கிறது இல்லை. நாம் இருந்த அந்த இருளை நீக்கிட்டு வெளிச்சத்தை பாருங்க காமிக்கிறாங்க. சத்திய வெளிச்சம். அதை பார்க்கும்போது நம்ம கன்ஃபார்ம் பண்றோம், ஓஹோ அப்ப இது தவறா இருந்திருக்கிறோம். அப்படின்னா நாமளே அந்த சத்தியத்தை பார்த்து ஒப்புக் கொடுக்குறோம் இல்லையா? வரும்பொழுது சிந்தை பயிற்றுவிக்கப்படுது. அந்த சிந்தை முழுமையடையும் போது ஒரு புது சிருஷ்டியாக நம்ம மேல எடுத்துக்கொள்ளப்படுறோம். மாம்சம் முடியுது. அப்ப இந்த மாம்சம் தேவன் பார்வையில் மறுத்து போன கண்டிஷனா இருக்குது. மாம்சத்தை போய் நாம் மறுத்து விட்டால் அடுத்து அவ்விதமாகவே கர்த்தரும் நம்மை எண்ணிக்கொள்ளுகிறார். ஆகவே மாமிசத்தின்படி நாம் மரித்துவிட்டால் நாம் மாம்ச விருப்பங்களின்படி நடக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம மாம்சம் மறிச்சு போயிடுச்சு நம்ம நினைச்சிட்டோம்னா என்ன பண்ணக்கூடாது? திரும்பி மாம்சத்தின் படி நடக்கக்கூடாது. இப்போ ஏன் இது சொல்றாருன்னா அவர் நடந்தபடியே நடக்கணும்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த 3.5 வருஷ ஊழியங்கள் அவர் கொடுக்கப்பட்ட வருஷம் அதான். அது எப்படி ஆரம்பம் முதல்ல முடிவு வரைக்கும் சரியா வாழ்ந்து முடிச்சாரோ அதே மாதிரி நம்ம கொடுக்கப்பட்ட காலப்பகுதி நமக்கு தெரியாது. ஆனால் சரியா வாழும் பட்சத்தில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் நம்ம என்ன முத்திரைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோன்றத கட்டாயமா அந்த தெய்வீக ஆவில உணர்ந்து கொள்ள முடியும். அதே சமயத்தில் சீல்டு முத்திரையிட்டாச்சுன்றதும் புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு அநேக சம்பவங்கள் இருக்கு. பேதுரு, அப்போஸ்தலன் பவுல், 7th angel எல்லாமே இருக்குது. அவங்க எப்படி முடிச்சாங்கன்ற ரெக்கார்டு இருக்கு. அப்போ அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவி பெற்ற நமக்கும் தெரியும். நான் என்ன பண்ணிட்டேன், முழுமையாயிட்டன்ற ஒரு விஷயம் தெரியும். எனக்காக கீழே வைக்கப்பட்டிருக்கிற தன்மை பார்க்க முடியும். இது எல்லாமே சிந்தை அளவில் காணப்பட முடியுமே தவிர இதெல்லாம் சத்திய ஆவினால. ஒரு மறிச்சு போ நம்மளை மறிச்சு நம்ம அதே மாதிரி நடத்துறோம்னாக்க ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ணக்கூடியவங்க தேவனுடைய புத்திரா இருக்க முடியாது, தேவ சாயலை பெற்றுக்கொள்ள முடியாது, அதுக்கான ஆதாரம் அடையாளம் காண்பிக்க முடியாது. சாதாரண சரியா மனுஷனா இருக்க முடியும். ஒருவேளை அப்படின்னா அபூர்ணமான மனுஷன் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் மாம்சத்தில் இருக்குல்ல சிந்தை ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆனால் மாம்சம் எப்படி இருக்கு, உலகபூர்வமாக இருக்குது. அப்படி எப்படி நடக்க முடியும்னு கேள்வி அடுத்த கேள்வி என்ன சொல்றாருனாக்கா சிம்பிளாக சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துனுடைய பாதை, அவர் எந்த பாதை சென்று போனார், எந்த திசையில் கடந்து போனார், இதை நோக்கி லக்கு அடைஞ்சார். நம்ம அதை பார்க்கலாம். அப்படின்னா கர்த்தராகிய இயேசுவின் பாதை எப்படி இருந்துச்சுங்க, எந்த பாதையில் கடந்து போனாருங்க? நீதியின் பாதை, அன்பின் பாதை, சத்தியத்தின் பாதை. இதுதான் அவருடைய பாதை. அது இல்லாம வேற பாதையே இல்லை. உலகத்தின் வழிகளை கடந்து போல, ஆனா உலகத்துக்குள்ள தான் நடந்து போனாரு. ஆனா தெய்வீக பாதையை ஃபாலோ பண்ணார். நாம உலகத்தை மத்தியில் தான் காணப்படுறோம். நாம சூஸ் பண்ணணும் தெய்வீக பாதை எது, சத்தியத்தின் பாதையே தெய்வீக பாதை. அது இல்லாம வேற எந்த பாதை இல்லை. ஆனால் சுற்றி அநேக பாதை இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், குழப்பம் அடைவதனால எந்த பாதை சூஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவோம். அதுக்கு தான் தெய்வீக ஆவி கொடுக்கப்படுது. எந்த திசையில் போனார் பாருங்க, ரூட் எவ்வளோ ரூட் இருக்கும். எதுல போனாக்கா எங்கே போனது, யார் போயிருக்காங்க, கர்த்தர் இயேசு போயிருக்காங்க. அந்த திசையில் நம்ம கன்ஃபார்ம் போக முடியும். அப்படி போகும் பட்சத்திலாம் அவர் இலக்கை அடைஞ்சாரு. நாமளும் அதே பாதையை பின்பற்றுவோம், அந்த திசையில் செல்லுவோம். செல்லும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், அவர் எங்கே போனாரோ அந்த இடத்த கண்டுபிடிச்சிடலாம். அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சோ நாமளும் வாங்கிடலாம். அப்போ நம்ம சொல்லலாம் ஆதரவாசனம் 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்ப சொல்லலாம் இந்த மாதிரி சென்று முடிச்சவங்க சொல்ல முடியும், அவருக்குள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடப்போம், நடக்க வேண்டும், நடந்து முடிப்போம் என்றதை உறுதிமொழி கொடுத்துருக்கிறோம்.
இதுதான் அவனை பார்க்குறோம். கர்த்தர் இயேசு எப்படி வாழ்ந்துட்டாங்க, எப்படி நடந்தாங்க. நாம் என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரி வாழ்க்கை வாழணும், நடக்கணும். இப்படி போகும்போது தான் நம்ம என்ன பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் அடைந்த அந்த இலக்கை அடைந்து கொள்ள முடியும்ன்றதை பார்க்க முடியுது. ஸோ பாடத்தினுடைய சுருக்கம் இதுதான். கிறிஸ்துவின் சாயலே புத்திரனுக்குரிய ஆதாரம். நம்ம கிறிஸ்துவின் சாயலை அடைஞ்சால் மட்டும்தான் தெய்வீக தகப்பனுக்கு புத்திரன். அதுக்கு முன்னாடி இது நம்ம புத்திரெல்லாம் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம், கருதப்பட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையான மகனாக இன்னும் மாற்றப்படவில்லை. அதை மனசில் வச்சுக்கலாம். அது பெற்றுக்கொள்ளும் போது தான் சொல்ல முடியும், நான் மகன், அவருடைய மகன். அப்படின்னா அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தை நிறைவேற்றி முடிச்சுட்டேன். இப்போ நான் கூப்பிட்டு தான் இருக்கிறேன். வாய்ப்பு இருக்குது, ஆனால் கன்ஃபார்ம் பண்ணல. நாளைக்கு விழுந்து போகலாம், வந்துடலாம், வராட்டி போகலாம். யார் மரண பரிந்தமும் நிலைநிற்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? தனக்கான லக்கை அடைந்து அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க பார்க்குறோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாக தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் நன்றிகளையும் துதி சோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்ளலாம். இந்த நாளிலேயும் ஒரு சத்திய ஆகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பாடத்தினுடைய தலைப்பு கிறிஸ்துவின் சாயலே புத்திரனுக்குரிய ஆதாரம். ஸோ நம்மளுடைய நோக்கம் என்னத்துக்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னா, என்ன நோக்கங்க? தேவன் வைத்திருக்கிற அந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். ஸோ நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்னென்னா கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு மாறணும். ஸோ தேவன் விரும்புகிற அந்த ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஏன்னா நம்ம வந்துட்டு அவரை எப்படி கூப்பிட்றோன்னா, அவர் நமக்கு அந்த ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்துருக்காரு, அப்பா பிதாவேன்னு. ஆனால் அவர் நம்மளை பார்த்து மகனே மகளேன்னு கூப்பிட்ற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த ஒரு நிலைமைக்கு வரும்போது கண்டிப்பாக அவர் சொல்லுவார், உண்மை உள்ள ஊழியக்காரன் அப்படின்னு. அந்த ஒரு நம்ம பட்டத்தை வாங்கணும் அப்படின்னா இங்கே நம்மளுடைய சாயல் டோட்டலாக என்னவா மாறணும்னா கிறிஸ்துவை போல மாறணும். ஸோ அநேக காரியங்களை தேவன் வந்துட்டு இன்றைக்கி சகோதரர் மூலியமாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ மீண்டுமாக நம்முடைய இரட்சகர் வழியாக அவருக்கு நன்றிகளை ஏறெடுத்துக்கொள்ளலாம். சத்தியத்தை பகிர்ந்து கொடுத்த சகோதரருக்கும் சபையின் சார்பாக நான் நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பாடல் எண் 54, என்னை மறவா இயேசுநாதா. இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவாயந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவாயந்தன் புகலிடமே. என்னை மறவாயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பரந்திடுமே உம் நாமத்திலே பரணே எனக்காய் ஜெய கொடியே. பரந்திடுமே உம் நாமத்திலே பரணே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவாயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ஜெபம் செய்து நிறைவு செய்யும்படியாக அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா அன்பின் பரலோக தந்தையே, அப்பா உமக்கு ஒருவருக்கே துதி கன மகிமையாகவும் நாங்கள் இந்த வேலையில் ஏறெடுக்கிறோம் தந்தையே. அப்பா நாங்கள் சகோதர சகோதரியார் ஒன்று கூடி அப்பா மறுபடியும் உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீ கிருபை செய்திருக்கிறீர் தகப்பனே, அதற்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தந்தையே. அப்பா இந்த ஓட்டம் நாங்கள் தடைபடாதபடிக்கு எங்களுடைய சிந்தைகளிலும் எங்களுடைய இருதயங்களிலும் உள்ள பாவம் என்ன என்று நாங்கள் கண்டு ஆராய்ந்து நிதானமாய் பகுத்து அப்பா அவைகளை உம்முடைய வசனங்களை கொண்டும் உமது பரிசுத்த ஆவியை கொண்டும் நாங்கள் அதை சுத்திகரித்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. அப்பா தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய வழியை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சிறு ஜபத்தை உமது குமாரன் இயேசு கிறிஸ்து மூலம் ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே. ஆமென். அனைவரும் அமரலாம். சபையின் அறிவிப்புகள். நமக்கு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை வழக்கம் போல் 5th வால்யூம் வந்து செவ்வாய்க்கிழமை போயிட்டுருக்கு. வியாழக்கிழமை வந்துட்டு கலாத்தியர் நிருபம் வந்து ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அதில் கலந்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். வெளியூர் ஊழியத்திற்காக நம்முடைய அன்பு சகோதரர் ராஜ் அவர்கள் திருச்சி போயிருக்காங்க. சகோதரர் சத்யராஜ் அவர்கள் வேலூர் சபைக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் ஊழிய பிரயாணத்துக்காகவும் ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் ஜனவரி யூத் கன்வென்ஷன் என்ன டேட்டுங்க? 14, 15, 16 3 நாள் வாலிபர் மாநாடு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கான ப்ரிப்பரேஷன் நம்ம எக்லிஷாவில் போன வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதற்காக நீங்கள் ஆயத்தப்படும்படியாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஸோ இந்த வாரம் எப்பவும் போல் நமக்கு இப்போ டிஸ்கஷன் முடிஞ்சவொடனே ஸோ சகோதரர் முரளிதரன் அவர்கள் தான் இந்த வாரம் டிஸ்கஷன் லீட் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ அவர் உடல்நிலை சரியில்லாதனால வரல போல இருக்குது. அதனால் இந்த வாரம் டிஸ்கஷன் இல்லை. அதனால் இப்போது கூடுக முடிஞ்சோடனே நம்ம போயிடலாம். இதுக்கான இந்த வாரம் நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதை வந்து என்னென்னா அடுத்த வாரம் நம்ம டிஸ்கஷனில் சேர்த்து பார்க்குற மாதிரி சகோதரர்கள் அறிவித்திருக்காங்க. ஸோ அவருக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ சபையில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களுக்காக உங்களுடைய ஜெபங்களில் நீங்கள் தாங்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அடுத்த வாரம் இது ப்ளஸ் கண்டினியூஷன் 21 சொல்லுவாங்க. இது மட்டும்தான். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத கண்டினியூஷன் வந்து அடுத்த வாரம் சொல்லுவாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து நம்மளுடைய எக்லிஷாவில் பேசிக் சப்ஜெக்ட் போயிட்டுருக்கு.
4 சகோதர சகோதரிகள் கேட்டுட்ருக்காங்க. ஸோ விருப்பமுள்ள சகோதர சகோதரிகள் நீங்களும் வந்து என்ன பண்ணலான்னா கலந்து கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அறிவிப்பு அவ்வளோதான். ஸோ நீங்கள் படிச்சுட்டு வந்த விஷயங்கள் அடுத்த வாரம் திரும்ப ரீகால் பண்ணிட்டு வாங்க. ஸோ தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதில் போவாங்க ஆல்ட்டு டேபா